Okay, cool. Awesome, guys. Thank you so much for joining another discussion, another Lights On discussion. So this week we'll be discussing the J.R.R. Tolkien classic novel that was made into a classic film trilogy by Peter Jackson, The Lord of the Rings. So generally, people talk about uh, novel adaptations this way. So good novel into a good film, great novel into a great film, good or great novel into a average film, then bad novel into bad film or அந்த மாதிரி different இது. அதுல there are films, there are a lot of films that come into the great novel getting adapted into an average film. And there are films that average novels, but காட்ஃபாதரை சில பேர் மரியோ பசோஸ் காட்ஃபாதரை நாவலை people don't rate it as rated literary circlesல they say that it's a very average to good அந்த அதுக்கு நடுவில் above average சொல்லலாம் அந்த மாதிரி தான். It's not a great novel கிடையாது. ஆனா what Francis Ford Coppola did with the film was out of the world. That is probably one of the best films of all time அந்த இதை ஆக்குனாரு. So that's a good example of இது. You take Harry Potter, it's a great book. Films கொஞ்சம் கொஞ்சம் அந்த புக் படிச்சவங்களுக்கு ஒரு நாஸ்டாலஜியாக்கு that films are nice to watch. ஆனா films have lot of அந்த how much they did justice to the book அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் debatable இதுதான். But Lord of the Rings is one example that is always given for a great novel getting adapted into a great film. So நான் இந்த செஷன் நம்ம லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் ட்ரைலஜின்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் நேற்று தான் யோசிச்சுட்டு இருந்தேன். Oh my God, I think we did a mistake of clubbing all three into one session. Probably ஏதாவது ஒரு படத்தை மட்டும் எடுத்துருந்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. So I want to do it like this. You can talk about your opinion first, okay? What என்ன படம் உங்களுக்கு எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, what do you புக் படிச்சிருந்தீங்கன்னா அதை பத்தியும் சொல்லலாம். We can start from there and we can go into the specifics. I think we'll have a lot to talk about. We'll try to cover as much as possible. அஸ்வின், நீங்க கிரேட் நாவல் கிரேட் மூவி லிஸ்ட்ல ட்ரைலைட்டை விட்டுட்டீங்க. யாரோ உள்ள வராங்க. தேவ் வராங்க. ஓகே, உங்களோட மிஸ்டேக்கை நம்ம மறந்துட்டு அடுத்து இதுக்கு போலாம். தேவ் நீங்க சொன்னா தேவ் கேட்டு இருந்தா தேவ் அப்படியே கொந்தளிச்சிருப்பான். ஆக்சுவலா அப்படியே அவன் காலை விட்டு வெளில போயிருப்பான். Yeah, who wants to go first? Okay, I'll go. எனக்கு மூவி பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஐ கான் கெட் இன் டு தட் வேர்ல்ட் அட் ஆல். நான் இப்பதான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் திங், இது எனக்கு செம்ம நாஸ்டாலஜிக். நான் 6th 7th நினைக்கிறேன். அப்போ கசின்ஸ்லாம் போடுவாங்க. ஒண்ணுமே புரியாம பார்த்தது. அப்ப செம்ம அந்த இமேஜினேஷனே செம்ம டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம நினைச்சு கூட பார்க்க மாட்டோம்ல. அந்த மரம்லாம் ஏதோ வர்றது, அந்த சீன்லாம் ஞாபகம் இருக்கு. அப்புறம் நிறைய அந்த ஹாபிட் குட்டி குட்டி வீடு, அப்புறம் இந்த ஃபயர் ஒர்க்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி திங், நிறைய விஷயம் ஒன்னொன்னுமே புதுசா இருந்தது. அந்த வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறதே புதுசா இருந்தது. ஸோ அப்போ இதெல்லாம் தான் ஞாபகம் இருக்கு. ஓகே, இட் இஸ் அ கிரேட் மூவி, அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இப்போ பார்த்தா மூவி வாஸ் டூ லாங் ஃபார் மீ. நிறைய இடத்துல ரொம்ப ஸ்லோ மோஷன்ல பேசிட்டு இருக்காங்க. அந்த ஹீரோயின் வருவாங்கல்ல, ஆர்வன், அப்புறம் லேடி ஆஃப், ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும்தான் நான் பார்த்தேன் நேற்று. அது மட்டும்தான் என்னால் முடிஞ்சுது. அந்த லேடிஸ்க்கெல்லாம் மட்டும் எக்ஸ்ட்ரா லைட் போட்டுடுறாங்க. மேலே ஒயிட் கலர்ல கொடுத்து லைட் போட்டு ஸ்லோவா பேச விட்டு, ஏன் நார்மலா பேசுங்களேன், அவங்க மேல மரியாதைலாம் இருக்கு, அந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் சார் எனக்கு ஒரு விஷயம் என்ன செம்மையா ஃபீல் ஆச்சுன்னா, இப்போ இது நிறைய விஷயம் எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. ஆனா அது எல்லாத்துக்குமே முன்னாடி இது வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ ஜிஓடி
இல்ல மார்வலோட நிறைய விஷயம் ஞாபகப்படுத்துச்சு. அந்த இன்ஃபினிட்டி வார் அந்த இது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அந்த வேர்ல்ட் போயிட்டு வர்றது. ஸோ இப்போ இவன் ரிங் போட்டா அந்த ஷேடோ வேர்ல்ட் போற மாதிரி வரும்ல. ஸோ அது ஸோ நிறைய பெரிய பெரிய இப்போ பார்க்குற இதோட பிளாட் வந்து அப்பயே யோசிச்சு அதுல இருந்து தான் எடுத்திருக்காங்க. இல்ல அந்த மாதிரி இருக்கு. அது வந்து செம்ம இதுவான ஃபேக்டரா இருந்தது. அந்த மாதிரி கதையும் வந்து இட் இஸ் லைக் யூ நீட் டு கெட் இன் டு தட் வேர்ல்ட். பேர் எல்லாமே கூட ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது. ஸோ இஃப் யூ ஆர் இன்டு இட் உங்களுக்கு தெரியும்ல. ஆஹ் பேர் முதற்கொண்டு உங்களுக்கு மனப்பாடமா தெரியும். ஏரியா பேரு, ஆள் பேரு அந்த மாதிரி. எனக்கு வந்து ஸோ பார்க்கறத வச்சு ஓகே இவர் அந்த கத்தி வச்சிருக்கவரு, இவர் வந்து போ வச்சிருக்கவர் அந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ ஐ குடன்ட் கெட் இன் டு தட் வேர்ல்ட். எனக்கு இட் வாஸ் அ லாங் மூவி ஒரு மாதிரி. ஆனா இட் இஸ் அ குட் மூவி. ஒருவேளை நான் அந்த மைண்டோட உட்காந்து என்னால் 3 ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து பிளேசஸ்லாம் வந்து நான் ரீசெண்டாக தான் இது போயிட்டு வந்தேன்ல, யூகே போயிட்டு வந்தேன்ல. அப்படியே பார்க்கறதுக்கு யூகே அப்படியே எடுத்திருக்காங்க போல. அந்த பேரும் அவங்க அப்படிதான் வச்சிருப்பானுங்க. ஷயர், ஹார்ட்ஃபோர்ட் ஷயர் அந்த மாதிரி பேர் வச்சிருப்பானுங்களா. ஸோ அந்த லேண்ட்ஸ்கேப் டிஃப்ரென்ஸ் செம்மையா தெரிஞ்சுது. ஏன்னா எனக்கு இங்க கனடாவும் செம்ம அழகா இருக்கும். ஆனா அந்த லேண்ட்ஸ்கேப்ல செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதுக்கும் அதுக்கும். ஸோ அது வந்து பார்த்தாலே ஒரு லேண்ட்ஸ்கேப் ஒரு இதை வச்சே அந்த டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஏரியா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி. அவ்வளோதான் ஃப்ரம் மை சைட். ஓகே. அப்படியே நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணாதது காரணம் நான் வந்து எனக்கு ஃபுல்லாக நெகட்டிவ் தான் இந்த படத்தை பற்றி. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நெகட்டிவாக பேச வேண்டாம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான் பார்த்தேன். எனக்கும் வந்து படம் வந்து சுத்தமாக கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபேண்டசி ஜானர் வந்து எனக்கு அவ்வளோவா ஒர்க் ஆகுது. இந்த ஹாரி பாட்டர் சீரீஸுமே நான் வந்துட்டு இப்போதான் வந்து பார்க்க ஆரம்பிச்சு. பட் அதோட அது அது ஓரளவுக்கு என்னால் ஃபினிஷ் பண்ண முடிஞ்சது. பட் இந்த படத்தை நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 3 ஹவர்ஸ் ஃபினிஷ் பண்ண வேண்டியதாக இருந்தது. எனக்கு வந்து அந்த 1x ஸ்பீட், அதாவது கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி பார்க்க முடிஞ்சதுன்னா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. 2xல வச்சு பார்த்துருந்தா கொஞ்சம் ஸ்பீடாக போயிருக்கும். அந்த அளவுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்த படம் இது. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க ஒரு வேர்ல்டு பில்ட் பண்றாங்கல்ல, அந்த வேர்ல்டு கூட என்னால் கனெக்ட் ஆகவே முடியல. அது வந்து இப்போ நிறைய பிளேசஸ் சொல்றாங்க, நிறைய கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இது எல்லாமே வந்துட்டு நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, நாவல்ல வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா அதை வந்து ஒன்றுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி எல்லாம் வச்சு அதுக்கு ப்ராப்பரா ஒரு இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். பட் இந்த படத்துல வந்துட்டு போற போக்குல சொல்லிட்டு போறாங்க. ஸோ அது எனக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியல. நம்ம பொன்னியின் செல்வன்ல எடுத்தப்போ அப்படித்தானே எடுத்தாங்க ஃபர்ஸ்ட் பார்ட். அப்படி சும்மா போற போக்குல நிறைய இன்ஃபர்மேஷன் டம்ப் பண்ணிட்டு போன மாதிரி. ஸோ அதனால எனக்கு வந்து படம் வந்துட்டு பெருசா ஒர்க் ஆகல. மெயின்லி நான் ஃபீல் பண்ணது வந்து அந்த ஹாபிட்னு ஒரு 2 பேர் கூட வரானுங்களே, அவனுங்க இல்லைன்னா அந்த படமே வந்திருக்காது எனக்கு. அந்த படமே அவனுங்க தான் பிரச்சனையே பண்றது. கூட வந்துட்டு எதையாவது நோண்டிக்கிட்டே இருக்கானுங்க. அவனுங்களை பார்த்தாலே எனக்கு இந்த வடிவேலு காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு. நல்லா குத்தாலத்துல இருக்க வேண்டியெல்லாம் என் கூட வந்து ஏன் உசுர வாங்கிட்டா. ஸோ அந்த ஸோ அந்த மாதிரி. அப்புறம் வந்து வேற மியூசிக்கும் வந்துட்டு எனக்கு ஒரு தீமாட்டு எதுவுமே இல்லை. ஹாரி பாட்டர்லாம் ஒரு தீம் இருக்கும் அட்லீஸ்ட். இதுல வந்து எனக்கு ஒரு தீமாட்டு எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அதனால அதுவும் எனக்கு பிடிக்கல. ஒரு விஷயம் நல்ல விஷயம் வந்து அந்த டெக்னிக்கலா அவங்க அந்த விஷுவலி அவங்க காட்டின விஷயம் வந்து அந்த வருஷத்துக்கு 2000ல வந்து 2001ல வந்து உண்மையிலே நல்ல கிராஃபிக்ஸ் செம்மையா இருந்தது. அது மட்டும் எனக்கு பிடிச்சிருந்தது. அது தவிர வேற எதுவும் இல்லை எனக்கு. அதனால நான் வந்துட்டு செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட்லாம் அந்த பக்கமே நான் போக மாட்டேன். அவ்வளவுதான். ஆக்சுவலி எனக்கு என்ன பார்க்கணும்னு இருக்கு செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட். பட் அந்த மைண்ட் செட்டோட பார்க்கணும். இப்போ எனக்கு அடுத்தடுத்து வேலை இருக்கு, இதுக்கப்புறம் அது பார்க்கணும் அப்படின்னா இது எனக்கு ஸ்லோவா ஃபீல் ஆகும். அப்போ கம்ப்ளீட்டா டே வேற எந்த பிளானும் இல்லாம எனக்கு ஐ வாண்ட் டு நோ ஹவ் இட் எண்ட், என்ன ஆச்சு, அந்த ரிங்க போய் போட்டாங்களா இல்லையா அது எனக்கு தெரியணும். ஸோ பார்ப்பேன் சம்டைம். பட் அந்த அளவுக்கு வெறுப்பாலாம் இல்லை. இட் வாஸ் வெரி ஸ்லோ ஃபார் மீ. For all the turns that I thought this discussion would take, this is the least expected. Okay, see, I understand. So, I don't know about fantasy genre. One this is very tricky. You get into it or you don't get into it. So, but Suraj, just one thing. The book is even harder to read. ஆக்சுவலா Because
1200 pages are நான் கரெக்டா படிச்ச இது. டியூன் இருக்குல்ல, டியூன் வந்து ஆடிபிள் கேட்டேன். ஸோ நல்லா மூவ் ஆச்சு. ஐ வாஸ் இன் டு தட் வேர்ல்டு சம் இதுவா. அப்புறம் சரி இப்போ முடிஞ்சது டியூனு, ஏதாவது ஆரம்பிக்கணும், ஃபேண்டசி போகலாம் அப்படின்னு. சரி ஓகே நம்ம தான் இந்த மூவி எடுத்திருக்கோமேன்னு ஸ்டார்ட் பண்ணேன். 2 நாளோ 3 நாளோ இந்த ப்ரோலாக்லயே நின்னுட்டு இருக்கேன். இல்ல பரவாயில்ல, இந்த புக் வேணாம், நமக்கு நம்ம படமாவே பார்த்துருவோம். அத சூரஜ் சொன்னார்ல, புக்கா நல்லா இருக்கும் போல, படமா டம்ப். புக் அதுக்கு மேல இருக்கு, லைக் இன்ஃபர்மேஷன் Okay. பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஓகே நான் டியூன் படிச்சது இல்ல. ஸோ ஐ டோன்ட் நோ அபவுட் டியூன். டியூன்லாம் வந்து எனக்கு சில நேரத்துல வந்து இட் ஃபீல்ஸ் லைக் இட் ஃபாலோ, அது படத்தை வச்சு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இல்ல, யூ cannot. பார்ட் டியூனும் வந்து ஒரு வேர்ல்டு தான். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஸோ வேர்ல்ட் பில்டிங்லயும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஸோ வாட் டால்கின் டிட் வித் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் வந்து இஸ் இஸ் ஐ டோன்ட் திங்க் எனிதிங் கேம் ஈவன் க்ளோஸ் டு தட். மிச்சங்க எல்லாருமே வந்து யூ வில் see heavy inspiration from இது. ஸோ பெரிய டிஃபரன்ஸ் வந்து என்னன்னா ஆர்க்ஸ் வந்து மாதிரிதான் இல்ல, அவங்களும் ஒரு தனி வேர்ல்ட் பில்ட் பண்ணிருக்காங்க ஃபேண்டசியா இல்லையா? யாரு? ஹாரி பாட்டர். நோ இட் இஸ் ஆல் என்னன்னா இதுதான் ப்ரீகர்சர்ங்க. திஸ் இஸ் த ஒன் விச் செட் கிராமர். So this is the one that said that grammar. 100 years கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எடுத்துவாங்க நீங்க, டியூன் எடுத்துவாங்க நீங்க, like Narnia and Lord of the Rings came very next to each other and they were very good friends. C.S. Lewis and Yeah. J.R.R. Tolkien. So ரெண்டு பேரும் ரொம்ப கான்ட்ராஸ்டிங்கா இருக்கும் and both took heavy inspiration of the Bible as well. Okay, Yeah. so இங்க நார்னியால வந்து ஆஸ்டலான்ங்கிற is a very much embodiment of Christ. Even he dies and comes back. And here if you see Gandalf is always in white to show that white is good and everything. அந்த ஒரு biblical ரொம்ப perspective யூஸ் பண்ணி தான் இதுல நிறைய எல்லாம் இருக்கும். Yeah. Darkness na அது evil, white na அது நல்லது, அந்த மாதிரி lot of perceptions from Bible, because this guy was a very devout Catholic. Okay, what every fantasy that you're reading in the last, anything that you like, okay, it is inspired by J.R.R. Tolkien for sure. Okay, that Exactly. in fact a lot of people have come. What happened is they loved Game of Thrones so much that they were like, okay, இதுவே நல்லா இருக்குனா அப்போ இதுக்குள்ள parent எப்படி இருக்கும் அப்படின்னு they went back to reading more mythology. They went back to reading Narnia. They went back to reading Lord of the Rings trilogy and everything, Middle Earth trilogy, whatever, Middle Earth, the whole thing, Silmarillion, Hobbit and இருக்க வயலன்ஸ் மேட்ரு அது தூக்கிட்டு இது இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா Hey, come on. That is just படங்க. too much injustice to. இல்ல, வாட் ஐம் சேயிங் இஸ், இப்போ கேம் ஆஃப் த்ரோன்ஸ்னு சொன்னா எல்லாருக்குமே அதுதான் ஞாபகம் வரும். அதுல டூ மச் ஆஃப் வயலன்ஸ். ஆனா அது இல்லாமலே they have built a world இல்லையா? Game of Thrones is very perverted. Let me just break it before we get there. I feel Game of Thrones is a perverted literature. So, இப்ப It's a அதான் Game of perverted Thrones literature. எல்லாருமே அதானே மைண்டுக்கு வருது. அப்ப அதுவே இல்லாம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சக்சஸ் ஆக்க முடியும். பிகாஸ் அதோட பேரண்ட் வந்து அவ்வளோ இருக்கு இதுல அப்படிங்கிற மாதிரி No, you don't see whatever may be the case, violence and sex is going to sell. ம். Okay, you do I mean that's a no brainer. Okay, why அது ஒரு ஃபேமஸான அது கொடாட் சொன்னதுன்னு சொல்லிட்டு அது என்ன, டு மேக் அ ஹாலிவுட் ஃபிலிம் யூ ஜஸ்ட் நீட் அ கேர்ள் அண்ட் அ கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 அது கொடாட் சொல்ல நினைக்கிறேன். கொடாட் சொன்னதா நிறைய பேர் சொல்லுவாங்க, பட் எனக்கு வேற தெரியல. பட் there is this quote. ஸோ அதனால வந்து that is just Game of Thrones வந்து what they it's very perverted. I cannot say anything more than that. அது புக்கெல்லாம் வந்து ரொம்ப மோசம். புக்கெல்லாம் வந்து see படத்துல வந்து you are showing comparing here, ஓகேவா? இல்ல நானும் வந்து இதுவா தான் சொல்றேன். லைக் ஐ எம் praising the Lord of the Rings as well because ஓகேவா? I get what you are saying. I'm saying it's incomparable ன்னு சொல்ல வரேன். Okay, there is nothing to be இது but for everything, why I'm saying that nothing came close to this was such a இவ்வளோ எபிக் நேச்சர்ல வந்து வேர்ல்டு வந்து வேற எங்கேயுமே வந்து வேற எந்த இதுலயுமே வந்து யூ டேக் ஹாரி பாட்டர்ல வந்து இட் இஸ் யூ ஹாவ் அ இந்த there is a real world and there is a parallel மேஜிக்கல் வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இது there is ராபர்ட் ஜார்டன்ஸ், அது என்ன பேரு, வீல் ஆஃப் டைம் வந்து I just I did not have the energy in me to invest in Wheel of Time அந்த டயத்துல, Lord of the Rings படிச்ச டயத்துல. If not ஏன்னா அந்த டைம் there is another series called Eragon.
Okay, these are all good series. Narnia தான் வந்து is the only thing which is very targeted towards children, and Lord of the Rings வந்து towards it's catered for everyone. So that is the இந்த ரெண்டு தான் வந்து kind of is the precursor to everything else that came later. இதுல பிரச்சனை வந்து என்னன்னா, லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்ல வந்து யூஸ் பண்ண லைட் அந்த எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, the white is good, black is bad, or darkness is bad. How they utilized orcs வந்து இவங்க காமிச்ச விதம், அதை எப்படி வந்து அந்த ஒரு ஈவில் வைல்ட் கிரீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்த மிச்ச சீரீஸ் ஆஃப் புக்ஸ்லாம் வந்து அதோட ஈக்குவலண்டா அவங்க காமிச்சிருக்கிறது என்ன மாதிரி, இதெல்லாம் வந்து அந்த விஷயத்துல வந்து வாட் டால்கின் டிட் வாஸ் ஃபைன். பட் எவ்ரி ஒன் அந்த ஆர்க்ஸை வந்து தே கைண்ட் ஆஃப் ரீப்ளேஸ் தெம் வித் சம் கைண்ட் ஆஃப் சாவேஜஸ் அப்படின்னா இது வந்து தே ஆர் நாட் ஹியூமன் பீயிங்ஸ் அட் ஆல், தே ஆர் ஜஸ்ட் சம் வைல்ட் கிரீச்சர்ஸ் விச் வர் கிரியேட்டட் டு ஹெல்ப் ஈவில் அப்படிங்கிற மாதிரி இதுல எழுதியிருக்காரு. இதே மாதிரி வந்து ஹியூமன் பீயிங்ஸ் ஹூ ஆர் ஃப்ரம் மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டிஸ் அரவுண்ட் த வேர்ல்ட் அவங்கள வந்து சாவேஜஸ் மாதிரியும் அந்த மாதிரி வந்து பின்னாடி வந்த சீரீஸஸ்லாம் வந்து காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால வந்து தட்ஸ் வை லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் ஃபார் மீ இஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட். let me tell my opinion about the before others. So I have my earliest memory of Lord of the Rings வந்து நான் ஹாரி பாட்டர் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இதெல்லாம் ரீட் பண்ண ஆரம்பிச்ச டைம். ஓகே, ஸோ அரௌண்ட் ஐ ஸ்டார்டட் ரீடிங் வெரி லேட் இன் மை லைஃப். ஒரு 12th ஸ்டாண்டர்ட்க்கு அப்புறம் தான் வந்து ஐ ஸ்டார்டட் ரீடிங் நாவல்ஸ். ஸோ ஐ ஸ்டார்டட் வித் ஹாரி பாட்டருக்கு அப்புறம் வந்து டான் ப்ரவுன், சிட்னி ஷெல்டன், இந்த மாதிரி த யூஷுவல் how we all get into reading. So அதெல்லாம் படிச்சுட்டு அப்போ வந்து my friend said, hey, I think it's time for you to start Lord of the Rings. இவ்வளோ பெரிய ஒரு புக்கு ஒன்று கொடுத்தான். ஓகே, டிக்ஷனரி மாதிரி இருக்கும். ஓகே, அதுவும் வந்து நாட் தி ஹார்ட் கவர் எடிஷன் எல்லாம் கிடையாது. ஜென்ரலாக ஹார்ட் கவர் எடிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். ஸோ இட்ஸ் ஈஸி டு ரீட். இது வந்து பழைய பேப்பர் பேக் எடிஷன். ஓகே, ஸோ எல்லாம் வந்து செம்ம குட்டி ஃபாண்ட்டு ஒரு பேஜ்ல வந்து ஒரு ஜென்ரலா வந்து ஒரு 30 லைன் 40 லைன் இருக்குன்னா அதுல வந்து ஒரு 60 லைன் இருக்கும். ஓகே, இதுல இட் வாஸ் லைக் 1500 1050 or 1100 pages. It took me actually one full semester to finish that book. Okay, one full semester to இது நிறைய இது வந்து there are so many poems, songs inside. It is not, என்னால இந்த புக்கை வந்து ஒரு நார்மலான ஒரு சும்மா வந்து ஓகே, ஹே இட்ஸ் அ குட் புக் டு ரீட், இட்ஸ் அ குட் பாஸ்ட் டைம் ரீட். It's not like that. It's much more than that. So this is as important as, like, Bible is to Christianity, like, that way to exactly. English literature. Like, like Exactly. I myself not a very big, like, lit bum of sorts, but like, you cannot, this is something unmissable. Like, It's you cannot unmissable. avoid. To Exactly. take English literature, you have to read Tolkien, you have to read C.S. Lewis, you have to read Jane Austen, you have to read, like, Agatha Christie and things like that. So, like, this is unmissable. Like, Shakespeare அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஆள் அப்படிங்கனா Tolkien middle of Exactly. அப்படிங்கனா அவ்வளவு Exactly. இம்பார்ட்டன்ட். அதுல வந்து there is one element that always sticks with me, which is the first bookல வந்து Fellowship of the Ringல வந்து it is the Bilbo வந்து கிளம்பி போறது வந்து on his 111th birthday. So bookல வந்து he calls it the 71st birthday. So I was like, wait, what? Is that even a word? அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து that was my earliest memory of அது ஒரு சடனா வந்து வெயிட் வாட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து then I watched all 3 films later, but I could not rewatch all 3. நான் வந்து HBO Maxல வந்து it had an extended edition. So I was curious to watch that extended edition. அதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல பாதி தான் பார்த்தேன். பட் so I have to talk from my earlier memories of this film now.
let me take it in two parts. One is Lord of the Rings, and then you had Hobbit also. Unfortunately, Hobbit recently பார்த்ததுனால வந்து Hobbit's memories are more in me than Lord of the Rings. I think Hobbit was a mistake. And making Hobbit in 3 films was a huge mistake. It just did not work at all. It was a It's ஒரு about சின்ன புக்கை வந்து they built it into 3 இது. I think that was just for அந்த ஒரு லாட் ஆஃப் த்ரிங்ஸ் அந்த மிடில் நாஸ்டாலஜியாக்காக வந்து அதை பண்ணாங்களோன்னு எனக்கு சில நேரத்துல தோணும். ஸோ ஹாபிட்ல யாரு ஹீரோ, என்ன கதை வரும், எதை பத்தி வரும்? இதுல பில்போ பேகின்ஸ் இருக்காங்கல்ல, பில்போவோட ஸ்டோரி, ஓகே. பில்போவோட அட்வென்ச்சர். அவங்க அந்த அவன் புக் எழுதுறது வந்து அண்ட் ஹாபிட்ஸ் டேல் பை பில்போ பேகின்ஸ், லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் பை ஃப்ரோடோ பேகின்ஸ் அப்படின்னு வருது இல்ல. ஸோ அந்த ஹாபிட்ஸ் டேல், ஓகே ஓகே. அந்த இதுல வந்து அந்த பில்போ வந்து டிராகனோட இது பண்ணது, ஃபைட் பண்ணது, அந்த மாதிரியான இதெல்லாம் வரும். ஸோ தட் வாஸ் மை lot. I think what Peter Jackson did to that இது வந்து it's nobody was able to do that kind of a justice to a novel. No filmmaker was able to do that kind of a justice to a novel. And every அந்த அந்த first fellowship இருக்கட்டும், Two Towers and Return of the King. So and the brotherhood fighting for so there you can talk about it in so many ways. Okay, the brotherhood of the brotherhood that is எல்லாரும் வந்து one person fighting for another இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து completely see you all your heroes are generally இந்த இதுல வர அரகான் மாதிரியும் லெகோலாஸ் and இது, but actually they are not the actual heroes, right? The heroes are the shortest in the whole இது completely வந்து ஒரு Frodo and Sam who are what 4 feet tall. So அதெல்லாம் வந்து so you அந்த இதுதான் அது என்ன கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல ஒரு வசனம் ஒன்று வரும்ல, the shortest man can cast the longest shadow, something like that. So Tyrion வந்து லார்ட் வேரிஸ் வந்து tells that இது எனக்கு இந்த இதை தான் ஞாபகம் வந்துச்சு. இட் ஃபெல்ட் லைக் அ ஹோமேஜ் டு லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ். ஸோ எனக்கு வந்து எவ்ரிதிங் Aarti and Suraj said, everything you guys said that did not work for you, it worked for me. Okay, so and hero's journey இருக்கட்டும், how Frodo வந்து goes through that journey through and the final இது வரைக்கும். Then every character, we can keep talking about all the characters, but I'll just mention about for me the I love Merry and Pippin. Merry and Pippin are they're absolutely wonderful. There is a எனக்கு Two Towersல தான் நினைக்கிறேன், there is a scene with the Treebeard ஓட வந்து மெரி அண்ட் பிப்பினை வந்து அந்த மரக்கிளையில உட்காந்துட்டு அவங்க 2 பேரும் வந்து அந்த ட்ரீபியர்ட்ட பேசுறதும், அந்த how trees are being destroyed and trees are going to fight, trees will join the fight because அவங்க வந்து ஆர்க்ஸை வச்சு வந்து ட்ரீஸை வந்து எல்லாத்தையும் இது பண்றது, all those things எனக்கு அதுதான் வந்து ரொம்ப அன்ஃபர்கெட்டபிளா வந்து ஞாபகம் இருக்கிறது. And another thing I wanted to share was there is a fun thing with how it should have ended அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் இது இருக்கு, HISHE, how it should have ended. அதுல வந்து ஹாரி பாட்டர், லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் இருக்கு. லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் வந்து அதை பேரடி பண்ணியிருப்பாங்க. ஸோ how it should have ended அப்படின்னு சொல்லிட்டு I'll see if I can play it for you guys, மிச்சவங்க எல்லாம் பேசினோடனே. lot to talk, but overall this is what I think. If you want to choose only one favorite character, அப்படி choose பண்ண முடியுமா உங்களால? Who will that be? Yeah, I can do. I'll go with Samwise Gamgee. Sam வந்து ஏன்னா
சாமுக்கு வந்து இதுல மேஜரா ஸ்டேக்ஸ் எதுவும் இருக்கிற மாதிரியே எனக்கு வந்து தெரியல. சாம் இஸ் நாட் அ மேஜர் ஸ்டேக் ஹோல்டர் இன் தட். சாம் இஸ் அவர் தான் நட்புக்காக சரத்குமார். நட்புக்காக சரத்குமார், எக்ஸாக்ட்லி. ஸோ ஸோ சாம் ஹேஸ் டு பி த ஃபேவரட். அதர்வைஸ் எனக்கு இதுல வந்து பில்போ பிடிக்கும். ஹாபிட்ல வந்து ஆப்வியஸ்லி பில்போஸ் அ வெரி விட்டி கேரக்டர். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்டிங் வந்து யூ ஹாவ் டு கிவ் இட் டு ஸ்மீகல் கோலம். I think Andy Serkis அவர் பேரு. I don't remember his name. He's terrific. He's one of the best actors. I mean, chance இல்ல. அவர் வந்து how he did that role was outstanding. I think he's a terrific voice actor. I mean, அது in terms of acting அதுதான். அந்த இது otherwise I don't remember any one particular character. I love some of இந்த லெகோலஸோட ஸ்டன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். the ஆர்லாண்டோ ப்ளூம் ஓட அந்த இதெல்லாம் வந்து it's fun to watch, but in terms of characters Okay. Benny, you want to go next? Yes, where do I start? Like, okay, I'll probably start with the trivia. I don't know if it's useless, but like, I'll tell you how this, like, why they are, how, Tolkien got this idea for the novel in first place. Okay, so it so happens in late 1700s, they were doing a archaeological excavation in somewhere in Greece, northern part of Greece, northern Europe, like your excavation பண்ணிட்டு இருந்தாங்க. Okay, so they found a very big, like let's say pot. Okay, pot with a lot of gold in it. ஓகே, நிறைய தங்கம் கொண்ட ஒரு அவங்க ஒரு பானை மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க இன் கிரீஸ். ஓகே, அந்த பானையில உடஞ்சிருக்க பகுதியை it took them a lot of years to decrypt them. Okay, what it was written in that pot was that, okay, so there is a lot of gold here, but there is one ornament from this bucket that is missing. Okay, if you don't bring that ornament back to me, okay, the world will die. அப்படின்னு they found some very vague encryption. Okay, it was found in somebody's grave, some king's grave, and this pot. Okay, so for nearly hundreds of years it was a mystery. என்ன ஆர்னமெண்டா இருக்கும் இது, அப்படி என்ன, what jewelry. Okay, by ornament I mean piece of jewelry. Okay, what piece of jewelry it will be அப்படின்னு it was a very, like, ஒரு பயங்கர தேடலாவே இருந்துச்சு. In early 1900s they found they were digging somewhere in UK. Okay, in England they were digging. Okay, they found a ring there. Okay, with inscription in the ring similar to the inscription that they found in that old pot hundreds of years back. This inscription, the ring said, "Take me back to my original place," something like that. "Take me back to my original place, otherwise there will be destruction." They found something like that. This language that இதுவே ஒரு the கதை. அதுல எழுதியிருந்த அந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து யாராலும் என்கிரிப்ட் பண்ண முடியல. So they wanted an expert in Saxon, Anglo-Saxon. So they found Tolkien, who was teaching Anglo-Saxon in Oxford University. He was a professor in Oxford University. They called him to encrypt this language. இதுல என்ன சொல்லுது அப்படின்னு எங்களுக்கு இது அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு அவர் கூப்பிட்டாங்க. Okay, he spent a lot of time understanding this language, studying it, the lore behind it. Okay, இந்த ring எங்க போகணும், இதுக்கு சம்பந்தப்பட்ட கதைகள் எல்லாம் அவர் படிச்சிருக்காரு. அவருக்கு இந்த he found that root thing very interesting about the ring, which will destroy the whole world if not taken back to its original source. அந்த மாதிரி that became the root for his overall, like, the One Ring அப்படிங்கிற ஒரு இதை வச்சு அவர் he created that whole universe. He wanted to incorporate a lot of elements of science and religion and everything. அதெல்லாம் அவர் புஷ் பண்ணாரு. But like the root itself, I found it very lovely. Like, from real world he took it and he created a whole lore அப்படிங்கிறது. For me, this is Hollywood at its best. Okay, these are the kind of movies that, like, a 6-year-old, 8-year-old, if he watches growing up, he'll fall in love with Hollywood. இந்த மாதிரி படம் பார்த்தா அவ்வளவுதான். இந்தியன் படம் பார்க்கவே மனசு வராது. I did this mistake when I was in my second standard, third standard. I watched such movies. அதுக்கப்புறம் தமிழ் படமா அதெல்லாம் எவன் பாப்பா, அந்த மாதிரி ஒரு attitude வந்துச்சு. Because you see everything is here, no? What is not here? You have love between two people, you have friendship. Okay, you have the best of visual, like, storytelling. You have very good fights. You have spirituality in it. At the end of the day, good versus evil. It gives you that hope. ஓகே, என்ன நடந்தாலும் கடைசியில் அவங்க ஜெயிச்சுருவாங்க. அந்த மாதிரி எவ்வளவு கஷ்டங்கள் பட்டாலும் கடைசியில எப்படியாவது வந்து அவங்க நல்லவங்க ஜெயிச்சுருவாங்க. அந்த ஒரு இது. It's a spiritual movie. More than anything, it's a spiritual movie. So they keep on pushing that in everything. Okay, so I watched part 1 and part 2 together in one fine day and an afternoon in Star Movies. Okay, and Return of the King was yet to be released.
ஸோ அப்புறம் பயங்கரமா ஒரு பில்டப் இருந்துச்சு 2003 when will Return of the King release அப்படின்னு. That was the most expected movie that year. I still remember. Okay, like, I was too young, I didn't go to theater, but like whenever that movie did come, like பொறுமையா ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் கேபிள் டிவில போடுவாங்களா, then I had watched Return of the King as well. And the English was too good. I didn't understand the English then, but in later watches I could understand the whole English, I could understand the lore, I revisited the lore. Like, you know, it's a whole world. பிரச்சனைனா for Peter Jackson itself, it took him he got this idea in 80s itself. It took him nearly 20-25 years to conceive how to do the screenplay, because it's a very big world. Okay, and the world was very big. In fact, I'll give you examples of how there is a book called Birds of Mordor. Okay, Birds of Mordor, Animals of Mordor, Orcs of Arda அப்படின்னு books இருக்கு. இந்த வேர்ல்ட்ல இருக்க ஒவ்வொரு அனிமல்ஸ் பத்தி டிஸ்கிரைப் பண்றதுக்கு books இருக்கு, பிளான்ட்ஸ் பத்தி டிஸ்கிரைப் பண்றதுக்கு books இருக்கு. ஓகே, how many அதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு டிஸ்கிரைப் பண்றதுக்கு ரொம்ப புக்ஸ் இருக்கு. ஸோ திஸ் வேர்ல்ட் இஸ் வெரி வெல் டிஃபைன்ட். ஸோ ஹி ஹேட் டு ஸ்பெசிஃபை, ஓகே எனக்கு இந்த 3 படத்துல நான் ஸ்டோரி சொல்ல போறேன், என்ன ஸ்டோரி சொல்லதுக்கு, ஸோ எவ்வளவு ரிச்சா இருக்கு இந்த ஸ்டோரி, இந்த கதையை நான் எப்படி ஹவு டு ஐ புட் இட் டு ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அவர். ஸோ ஃபைனலி when the end product was delivered, like everybody loved it. Like, you know, it's a visual treat of sorts. So like எனக்கு அதான் I'm surprised that you guys are like, you know, பிடிக்கல அப்படிங்கங்களேப்பா. எனக்கு இன்னும் இது I don't know if and this is a movie that will definitely age well. Even 100 years later, people will like this movie. It's that kind of movie. Okay, everything is there. Like, you know, it has it in its roots, good versus evil. If you present good versus evil in a very good cinematic way, it will definitely be a hit. Okay, so I'm surprised it has not worked. Sriramla, the literature for this, Sriramla proper, he's a nerd. Okay, like he loves to read books and everything. He's a proper lit guy. Like he can orgasm just by reading the 3 books. Okay, so I'm saying like it is that a lovely book. Okay, for the literature book. I Okay, called I'm you like, a nerd to Sriram. Before you I joined, think it is I that said important. he's a nerd. I think it is that important. It is அது that மாதிரி special. காம்ப்ளிமெண்ட் கொடுத்துக்கிறாங்க 2 பேரும். பேசி வச்சிருக்கீங்களா செஷன்ல இல்ல, வந்து என்னை பத்தி நீ சொல்ல, உன்னை பத்தி நான் சொல்றேன் அப்படின்ட்டு? நான் காம்ப்ளிமெண்டா பண்ணேன், நான் கலைக்க தானே செஞ்சேன். சரி ஸ்ரீராம், நம்ம பேரை பாத்துக்கலாம். So also for me, like part 2 and part 3 were interesting. Part 2 கொஞ்சம் unwanted இருக்கும். Like you know, it's only about travel. Like the war is still coming. Okay, சண்டை வருதுன்னு build up பண்ணிட்டே இருப்பாங்க. Part 3 வந்து proper fight, no? Like everything on the war, what you're seeing inspiration for Bahubali, Troy and everything is inspired from this movie only. You see that, like, you know, thousands of people running together against each other, like, you know, from both the ends, very well shot, like as beautiful as it could be. And in the end, finally, when the like army of the dead comes, the ghost army, it's beautiful to see them run over the whole field, taking over the elephants. And அந்த ஒரு லெகோலாஸ் போல ஒரு க்ளோரி ஷாட் இருக்குல்ல, he brings down that elephant and all. அதெல்லாம் லைக் சின்ன வயசுல பார்த்துட்டு அப்படியே ஏங்கப்பா என்னமா இருக்கு அப்படின்னு, லைக், you know, you want to become a, you want people have taken up archery as a sport because of Legolas. What can I say? You know, so அந்த ஷாட் எண்ட் ஆவறதே இல்ல. ஃபைனலா வந்து he puts an arrow on the head of that elephant and he slides down through its trunk. Effortlessly slides down, and like, you know, he does like, it is not a big deal, and that guy will like, it still counts as one. So like, you know, it's such a good fun that way. எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு ஃபைட் ஒன்று, ஒரு பெரிய ஆர்க் ஒன்று வரும். அப்போ இப்போ தூரமா இருந்தா ஆரோ இது பண்ணி ஓகே, இவன் தலைமையில எல்லாரும் மேல ஏறி அதை இது பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. லெகலஸ் மேல தலைமையில நின்றுட்டு இருப்பான். அப்பயும் ஆரோ எடுத்து இப்படி வச்சு, இப்ப கன் வந்து எப்படி இது பண்ணி ஷூட் பண்ண, அந்த மாதிரி ஆரோ இப்படி வச்சு இப்படி விடுவான். ஏன்னா அதுக்கு நீ வேற ஆரோ எடுத்து இப்படியே குத்திருக்கலாமே, அதுக்கு இதை வேற பண்ண நீ. ஸோ பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அவன் ஈவன் அதான் லெகலஸ் அந்த ஆர்ச்சரி பாக்குறப்போ அது செம்மையா ஃபீல் ஆச்சு. செம்மல, லைக் அவ்வளோ ப்ரெசிஷன், அவ்வளோ பர்ஃபெக்டா கத்துக்கணும், அந்த மாதிரி இருந்தது அது. And also the people look so beautiful, no? Orlando looks so beautiful for that character. Like Raider looks like paper made for that character. The orcs look so good. And Gandalf, like, you know, that, like, what is this? Yeah, that's this guy, no? Ian. What is his name? Ian. What is the full name? Ian McKellen. Patrick Stewart. This is Ian McKellen. Ian McKellen was born to play Gandalf. Somebody said, right? Amitabh Bachchan was offered. Somebody was offered in India to play Gandalf. He didn't understand. So, Sir Sean Connery was offered Gandalf, actually. Sir Sean Connery was offered to play Gandalf. He said, I don't understand. I didn't understand these books, so I'll not play it. But he regretted it later. He said he regretted that decision because the movie turned out to be such a
billion-dollar blockbuster. That So makes. there is a Harry Potter trivia here. So the actor who played Dumbledore in the first two parts, Richard Harris. Michael Gambon. No, இல்லையா? the first two parts, Richard Harris. Okay. Okay, Richard So, Harris. Richard Harris passed away, so they had to find a new Dumbledore, and they wanted to cast Sir Ian McKellen. Okay, so Gandalf தான் வந்து they wanted to cast. The problem was Richard Harris and Ian McKellenக்கு வாய்க்கா தகராறு. அவதான் ஆமா, அவங்க ரெண்டு பேருக்கும். ஸோ அவர் வந்து அவர் நடிச்ச ரோல்லாம் வந்து நல்லா நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இயன் மெக்கலன் வந்து டர்ன்ட் இட் டவுன் அண்ட் இட் வென்ட் டு மைக்கேல் கேம்பான் அல்டிமேட்லி. தட்ஸ் ஏன்னா when you watch Gandalf, it's very hard to not think of Dumbledore. So that's how That is one of the inspiration of J.K. Rowling as well, right? Even she has mentioned, I think, Gandalf, all these, like, long bearded characters from different folklore have been inspirations for her. Yeah, and there is an unlikely Harry Potter actor connection, which is people, I don't know why, people mistake Elijah Wood, who acted as Frodo Baggins, and Daniel Radcliffe, who acted as Harry Potter. So there is lot of stories. They go to அது என்ன Google searchலே வந்து வரும், ஆர் எலைஜா வுட் அண்ட் டேனியல் ராட்லிஃப் பிரதர்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து இதெல்லாம் இருக்கு. ஸோ எனக்கு நடுவுல இவர் நெட் ஸ்டார்க் வருவார்ல, அவர் தானே, அவர் பேர் என்ன? போரமிர். போரோமர். சோ நெட் Stark, yeah. பார்த்தோன்னே, யோ நெட் ஸ்டார்க் நீ எங்க இங்க சாவ போறியா? He dies here also, no? Yeah. He dies here also, yeah. He dies everywhere. Everything. But then he has a very Song good is role. Boromir has a good role in this movie, actually. I would say that is one of the problems for me. இப்போ எந்த கேரக்டருமே வந்து செட் ஆகல. இப்போ அந்த பொரோமர் கேரக்டர் வந்து ஏதோ அவன் வந்து ரிங்க தூக்கிட்டு போற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கும். இவன் வந்து கெட்டவன், அப்ப நல்லவனா ஃபர்ஸ்ட் அவங்க நல்லவனா கெட்டவனானே எனக்கு தெரியல, ஃபீல் ஆகல. அப்பதானே நான் ரூட் பண்ண முடியும் ஒருத்தருக்கு. That's not like that. So basically வந்து it's the so point வந்து the ring is யாருமே கெட்டவங்க கிடையாது. அது வந்து The எல்லாரும் ring that is அது புரியுது. pulling them towards that. இப்போ அது வந்து என்ன இல்ல அது புரியுது. ரிங் பக்கத்துல ஈவன் ஆரகான் அவன் போனாலுமே அது ஃபீல் ஆகும். இட் டாக்ஸ் டு them. அது புரியுது. எனக்கு இந்த கேரக்டர் பொரோமிர்லாம் வந்து ரொம்ப ஷேடியா இருந்தது. ஐ கான்ட் பிலீவ் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த ஹீரோ. இப்போ இவங்க 9 பேர் போறாங்க. இப்போ ஒரு சீக்ரெட் கவுன்சில் 9 பேர் கையில ஒண்ணு கொடுக்குறாங்க அப்படின்னா தே ஹாவ் டு பி த பெஸ்ட் இன் தட். தே ஹாவ் டு பி த ட்ரஸ்டபிள் ஒன்ஸ், அந்த மாதிரி தானே. எனக்கு அதுவே ஸோ த திங் இஸ், இப்போ உங்க எல்லாருக்குமே அது வந்து ஏன்னு தெரியும், இல்ல செட் ஆகும், புக் படிச்சிருப்பீங்க, இல்ல பாக்குறப்ப உங்களுக்கு அது ரிலேட் ஆச்சு. இல்ல எனக்கு வந்து வை எதுக்குமே ஒரு பேக்ரவுண்டோ ஒரு டீப் இதோ இல்ல, அப்படியே போற போக்குல சொன்ன மாதிரி இருந்தது. இப்போ சூரஜ் சொன்ன மாதிரிதான், அது வந்து நிறைய இது டம்ப் பண்ண எனக்கு அவங்க பேரே தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் எனக்கு எப்படி வை ஹீ இஸ் கிரேட், வை ஹீ இஸ் அ ஹீரோ அப்படின்னு செட் ஆகும். எனக்கு அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்தது. தட் இஸ் வை ஐ கான்ட் ரூட் டு எனி ஒன். ஓகே, இவன் தான் இப்போ ஃப்ரோடோ மேபி ஸ்டார்டிங் டு எண்டிங் ஹீ இஸ் த ஒன் கேரிங் த ரிங். ஓகே, ஹீ இஸ் த ஹீரோ. அந்த மாதிரி இப்போ 9 பேர் வராங்க, வை தே ஆர் கிரேட். அது பேக்ரவுண்ட்லாம் இல்லாம சடனா வந்து இவங்க தான் 9 பேர், இவங்க தான் ஹீரோஸ், போங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து, அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. ஸோ போக போக இப்ப லெகலஸ் ஆரகான் அது பில்ட் ஆகுது இல்ல, அது ஒவ்வொருத்தருக்கும் ஆகலன்னு சொல்றேன் நான். பேசிக்கலி வந்து எல்லாரோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். That's the இது. So basically வந்து it's not one person who's taking responsibility. The whole reason they go with இது வந்து there is an important conversation that happens between Gandalf and Elrond, the elvish elf, அந்த elvish leader. அவர் வந்து சொல்வார், the hobbit has shown extraordinary resilience towards that ring அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து he tells about இசில்டூரோட கதையை வந்து சொல்லுவாரு. அந்த எரகானோட அந்த ஃபேமிலி லீனியேஜ்ல இருந்தவர். ஸோ அவரை சொல்லி சி ஹவு இட் கரப்டட் ஹிம்னு நான் வந்து பார்த்தேன். ஐ வாஸ் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் விட்னஸ் டு தட். பட் ஆனால் வந்து இவ்வளோ நாள் அதை வச்சும் வந்து ஹி ஹஸ் நாட்
he has really not gotten drawn towards its power அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றது. ஸோ டு ஹெல்ப் ஃப்ரோடோ தே ஆர் அவங்க வந்து எல்லாரோட ரெப்ரசன்டேட்டிவா, ஸோ எல்ஸோட ரெப்ரசன்டேட்டிவா வந்து லெகோலாஸ், டுவார்ஃப்ஸ்லேருந்து வந்து கிம்லி, தென் யூ ஹேவ் அதான் fellowship. That is a fellowship, no? that is fellowship, right? So there is menோட ரெப்ரசன்டேட்டிவா வந்து obviously Aragorn, because he's the heir, he's from the king's lineage, so they have Aragorn. Boromir வந்து that is because they அவங்க Boromir is from that இது தானடா பேர் என்ன, Gondor தானே? Yeah, I he's don't the remember that. son Sriram of is the the steward of expert. Gondor. So steward of Gondor. So basically Gondor தான் வந்து is the last line of defense from Mordor. So Yes, அதுல so வந்து Gondor borders Mordor. Mordor. Oh, So okay. so அதுதான் வந்து, so basically வந்து ultimately வந்து when the arcs வந்து and Mordorல இருந்து அட்டாக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபாலோ ஆக போறது வந்து Gondor தான். So அதனால தான் வந்து they are very important. So Okay. Gondor வந்து comes, and அதுக்கப்புறம் வந்து இது இன்னொரு ஸோ காண்டார் தான் வந்து பேசிக்கலி இது இல்லையா, காண்டாரோட சிட்டி அந்த மினாஸ் டிரித்துங்கிறது தான் மேலே இவர் வந்து போய் he goes and he tries to find that steward who's பொரோமரோட டெத்னால இதாகிறது. ஸோ all those things happens. So the main thing is representatives. அதுதான் மெயின் இது, அதான் ஃபெலோஷிப் ஓட இது. நான் ஐ தாட் படத்துல வந்து அது கொஞ்சம் this is a tricky part, and since I know the characters, right, படம் பார்க்கும்போது வந்து I did not think எனக்கு இவங்க யாரு, இவங்க எதுக்காக இங்க வராங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து எனக்கு புரியாமலாம் இல்ல. இட்ஸ் எனக்கு புரியாம இல்ல, எனக்கு ரிலேட் ஆகல. இட்ஸ் லைக் தே ஜஸ்ட் ஷோ சம்வன், பார்த்த உடனே ஹீ இஸ் த ஹீரோ அப்படின்னு ஏத்துக்கணும்னா, இப்ப எனக்கு ஆரகான்னா இன்ட்ரோ ஆயிட்டு ஹி ஃபைட்ஸ் ஃபார் ஹிம், ப்ரொடெக்ட்ஸ் ஹிம், ஒரு 4 சீன், 5வது சீன்ல ஆரகான் பார்த்தா ஓகே இவன் இருக்கானா, இட்ஸ் சேஃப், அந்த ஃபீல் வரும் இல்லையா? அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அது இதுவே ஆகல, ரிலேட்டே ஆகல அந்த கேரக்டர்ஸ். I don't know if that approach is right for all the films. You know, there is நம்மளால இதுல வந்து ரிலேட் பண்ண முடிஞ்சது வந்து ஃப்ரோடோ மட்டும்தான், ஃப்ரோடோ அண்ட் தி ஹாபிட் மட்டும்தான், because we are all pretty much are டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கல்ல. That is what they also want, no? Like, so they are the only human element, right? Like human, like weakest அந்த மாதிரி, மிச்சம் எல்லாமே சூப்பர் ஹீரோஸ் மாதிரி தான் இருக்கு. சூப்பர் ஹீரோஸ் வந்து they spend that much of time in there. இப்போ நீங்க அந்த ஷேர் காமிச்சி, அந்த பர்த்டேல இருக்க பீப்புள், இவனோட ஃப்ரெண்ட்ஸ், சோ ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அவங்க அங்க, சோ இவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்ளோ பேக்ரவுண்ட் கொடுத்தாங்க. Where the human element is, this is probably the only superhero or supernatural where the human element is very well played. They've spent so much time on the main characters, right? Frodo, Sam, no time you're spending, you're literally traveling with them only more than the other folks. Okay, like you're be a third person with them. All these scenes are also like that. You're walking with them, everything by the river and all, beautifully shot, everything. Like and the spider வச்சு அவனை சுத்திலாம் இருக்கு, like, you know, you actually feel that way. Okay, what is going to happen? You feel the draw and everything there. So journey part is very well. It's a journey movie basically. It's an actual journey movie. Like, you know, from there to there. There are so many questions they keep on telling. No, what if those flying eagles could have taken that thing? That is a open loop. எப்பவும் சொல்லுவாங்க, அந்த பார்ட் 1ல படம் முடிஞ்சிருக்கும், அந்த ஈகிள்ஸ் கொண்டு போய் போட்டிருந்தா அந்த ரிங்க, இது எதுக்கு நீங்க ஒரு 3 படமா எடுத்தீங்க அப்படின்னு. There is so much theory why they cannot cross it. அப்படிலாம் இருக்கு. They cannot travel anything சொல்லலாம். Hey, Aarthi, can you let யாரு? எனக்கு புரியலையே என்ன சொன்னாங்க. You have to let somebody in. யாரும் வரலையே. Dev said he's trying to join and Aarthi is not letting him in. வரலையே, இன்னும் வரல. Sorry, let's continue. Yeah. நெக்ஸ்ட் யார் போறீங்க? பெனி, உங்களோட தாட்ஸ் முடிஞ்சதா? I can keep on talking. சரி, அப்ப ஸ்ரீராம் முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி you can continue. I want to hear from Sriram. He knows the novel better
than any of us, I think. Here. Yeah, okay. So I will go now. So நான் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஃபுல்லா இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை ஆக்சுவலா. ஜஸ்ட் ஃபார் திஸ் மூவி செஷன் அப்பதான் வந்துட்டு ஐ வாட்ச்ட் ஓவர் திஸ் வீக் ஆல் 3 மூவிஸ் ஃபுல்லா பார்த்தேன். லைக் நாட் இன் ஒன் கோ பட் ஓவர் ஒரு 4 days லைக் பார்ட் பை பார்ட்டா ஐ வாட்ச் த மூவிஸ். பிகாஸ் ப்ரீவியஸ்லி ஐ ஆல்ரெடி நியூ த ஸ்டோரி. எனக்கு வந்துட்டு லைக் ஐ ஜஸ்ட் couldn't myself to bring myself to watch the மூவி. அண்ட் சூரஜ் சொன்ன மாதிரி முன்னாடி பாக்குறப்போ எனக்கு வந்துட்டு இது கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் லைக் ரீவாட்சிங் இட் நவ் எனக்கு வந்துட்டு அந்த ஐ டென்ட் ஹேவ் தட் ஃபீலிங் அட் ஆல். அண்ட் ஸோ செஷன் வந்துட்டு அஸ்வின் எப்படி ஸ்டார்ட் பண்ணாருன்னா லைக் த கிரேட்டஸ்ட் புக் அடாப்டேஷன்ஸ் ஃப்ரம் புக் டு மூவிஸ். சிலது வந்துட்டு வேற ஆவரேஜ், சிலது வந்துட்டு வேற குட். அண்ட் இதுவும் வந்துட்டு லைக் என்ன சொல்றது, புக்ஸ் வில் பி இட் வில் பி பிட் ஹார்ட் டு ரீட். புக் வந்துட்டு சார்ட் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு ஃப்ரோடோட ஜேர்னி மாதிரி தான் அந்த புக் படிக்கிறதுமே. ஸோ இட் இஸ் நாட் அட் ஆல் ஈஸி. பட் ஒன்ஸ் யூ கெட் என்ன சொல்றது, லைக் ஒன்ஸ் யூ கெட் இன் டு த ஸ்டோரி, திஸ் இஸ் ஆக்சுவலி வெரி வெரி கிரிப்பிங். அண்ட் ஐ வுட் ஸ்டில் சே என்ன சொல்றது, எவ்ரிபடி சேஸ் இஸ் a very very good adaptation from the book to the movie அப்படின்னு சொன்னாலுமே I would say See, that is the problem with these literature guys. They will never accept the movie adaptation as good. ஓகே ஓகே. இப்போ நம்ம பேசுறது கேக்குதா ஆக்சுவலா? கேக்குது. ஐயோ ஏதோ ஆகுது. ஓகே சம்திங் ஓகே ராங் வித் மை ஃபோன். ஓகே இல்ல பட் ஐ வுடன்ட் சே லைக் பட் இத வந்துட்டு ஆனா இதை விட பெட்டரா எடுக்க முடியாது அப்படிங்கறதையும் நான் ஒத்துக்கிறேன். ஸோ தே ஹவ் டன் அஸ் பெஸ்ட் அஸ் தே குட். பட் இதை விட பெட்டரா ஒரு 3 மூவில வந்துட்டு இதை விட இதை பெட்டரா எடுக்க முடியாது. ஐ டோன்ட் நோ, லைக் அஸ்வின் சொன்ன மாதிரி ஹாபிட் வந்து இட்ஸ் வெரி ஸ்மால் புக், ஒரு 600 pages அண்ட் பிகர் ஃபாண்ட். அதுக்கு வந்துட்டு இட் டசன்ட் ரிக்வயர் 3 மூவிஸ். இது வந்துட்டு ஆக்சுவலி this is actually 3 books and each book is divided actually into 2 volumes. So Fellowship of the Ringsலயே 2 வால்யூம் இருக்கும், Two Towersலயும் 2 வால்யூம் இருக்கும், Return of the Kingலயுமே 2 வால்யூம் இருக்கும். So it's actually 6 books கூட வச்சுக்கலாம் இது. பட் அஸ்வின் சொன்ன மாதிரி ஃபாண்ட்லாம் வந்து ரொம்ப குட்டி 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 ஃபாண்டா இருக்கும். அண்ட் இட்ஸ் பெரிய ஒரு டிக்ஷனரி சைஸ்ல ஒரு பெரிய புக். அண்ட் இந்த புக் படிக்கிறதுமே இட்ஸ் சார்ட் ஆஃப் அ ஜர்னி தான். ஸோ நான் வந்துட்டு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஐ ஜஸ்ட் வென்ட் லைக் என்ன சொல்றேன், எனக்கு சில படம் பார்த்ததுக்கு கூட ஐ ஜஸ்ட் கோ டு விக்கிபீடியா அண்ட் லேர்ன் சம் என்ன சொல்ற சம்திங் ஏதாவது படத்தை பத்தி பார்க்கணும்னு. ஸோ ஐ லேர்ன் திஸ் மூவி கம்ஸ் அண்டர் ஆர் திஸ் புக் அதர் கம்ஸ் அண்டர் ஒரு பர்டிகுலர் ஜானர் தே கால் ஹை ஃபேண்டசி. ஸோ இட்ஸ் நாட் ஃபேண்டசி, இட் கம்ஸ் அண்டர் ஹை ஃபேண்டசி. ஸோ ஃபேண்டசி அப்படின்னா இட் இஸ் லைக் தி செட் இன் அவர் ஆக்சுவல் வேர்ல்ட் வித் சம் மேஜிக்கல் எலிமெண்ட்ஸ். பட் ஹை ஃபேண்டசி இஸ் செட் இன் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் வேர்ல்ட் டு அவர்ஸ். Like it is fully created from the imagination of the author. And in the book வந்துட்டு கரெக்ட்டா சொல்றாங்க. So you can even say Harry Potter is only fantasy because it is set in our world. Parallel ஒரு magical world இருக்கு. So but this is exactly set in Middle Earth. It is not set in Earth. So this is actually high fantasy இது வந்துட்டு. And like Benny startingல சொன்ன மாதிரி maybe நமக்கு வந்துட்டு we are not used to reading these books. But இது வந்துட்டு like for the target audience of the movie, for UK kids, for the US kids, for them this is actually school reading. Okay, so like when they are 14-15 years old and in the 60s and 70s they used to read this in school. So at that time this book got very popular. Maybe that is what inspired this guy to make this movie கூட இருக்கலாம். அண்ட் ஆர்த்தி இந்த ஸ்டார்டிங்ல ஒன்னு கேட்டீங்க, லைக் இந்த எல்ஸ் எல்லாம் வந்துட்டு மூஞ்சியில வந்துட்டு ரொம்ப வெள்ளையா இருக்காங்க, மேக்கப் போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு. இந்த புக் வந்துட்டு ஆக்சுவலா தே ஆர் டிஸ்கிரைப்ட் லைக் தட். அவங்க வந்துட்டு பார்க்கவே வந்துட்டு ரொம்ப பிரைட்டா வெள்ளையா இருப்பாங்க. சோ அதனாலதான் வந்துட்டு அந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க உங்களுக்கு லைட் போட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா. பட் இந்த புக் வந்து தேர் அப்பியரன்ஸ் இஸ் டிஸ்கிரைப்ட் லைக் தட். மேபி அதனால வந்துட்டு லைக் சோ தே வாண்டட் டு so they are like angelical. So the description that he would have given is they are like angels mari. So angels you cannot see them. avlo pulsing irupanga நம்ம கண்ணுக்கே தெரிய கூடாது அந்த மாதிரி. So they would have tried to show them with that blonde hair and everything whitewashed to show like இந்த வெஸ்டர்ன் லிட்டரேச்சர்ல எப்படிலாம் ஒருத்தவங்கள பியூரா காமிக்க முடியுமோ அந்த மாதிரி காமிக்க ட்ரை பண்ணிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி blonde hair and blue eyes. Blonde hair and blue eyes denoting angelic is yeah, that's the most racist thing, but yeah, we have to live with that. இல்ல நான் வந்துட்டு ஏன் சொல்றேன்னா லைக் ஆர்த்தி வந்து கேட்டாங்க, அவங்க ஹீரோயின்ஸ் மட்டும் ரொம்ப வந்துட்டு வெள்ளையா லைட் அடிச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க.
ஸோ நான் அதுக்காக சொன்னேன் லைக் in the book they are described like that. So else வந்துட்டு they are a race of beings who are described as like very light skinned and ரொம்ப வந்துட்டு அவங்க அப்படியே க்ளோ ஆவாங்க அந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க புக்ல. So that is what And they elves are try like to gods only, no? Elves live for so long, like thousands of years they live, they don't age and all. So many things are yeah, there. elves are like they're considered actually practically immortal. So this is one of the reasons why Aragorn and Arwen's story like it is considered வந்துட்டு ரொம்ப ஒரு like great romantical story because she is giving up immortality to be with என்ன சொல்ற the person she loves. Like immortality, you're never gonna die, but and she's going to give that up because அவனோட லவ்க்காக, because she loves this guy so much and she wants to give that up so that she can be with him. So that is why that love story is என்ன சொல்ற பென்னி சொன்ன மாதிரி like there are many என்ன சொல்றது எலிமெண்ட்ஸ், லவ் இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கட்டும், பேட்டில், ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இந்த புக்ல வந்துடும். அண்ட் there are many themes in this book. So like if you take the ring and the ring ஓட பவர், like என்ன சொல்ற ஜெனரலா we say like power will corrupt, power will attract you. So like என்ன சொல்றது overall arching theme of the book is like how you have to like resist the temptation of power. And why like என்ன சொல்றது Bilbo Baggins, Frodo Baggins and Sam Faramir. So these are the four people like என்ன சொல்றது இந்த புக்ல வந்து like these are the only four people who have actually put on the ring. Faramir கிடையாது, okay, Bilbo, Frodo, and actually in the book வந்து even Sam puts on the ring. So why these people are considered great, especially Bilbo and Faramir are considered great because Bilbo வந்துட்டு like he gave up the ring voluntarily at some point in his life. He like என்ன சொல்றது like it was not easy to give up that power. Okay, the ring is supposed to be very addictive. That is why the character of Bilbo he gets a lot of respect. Gandalf explains, right, why you have to, it has to be a hobbit abidin, because like they are the only one who can do the sacrifice, like they cannot, they will not be affected by power abidin. Yeah, I'm trying to explain like the Bilbo வந்துட்டு like he's like என்ன சொல்றது he's treated with a lot of respect. In stature வந்துட்டு he's supposed to be like என்ன சொல்றது like he's very small when compared to elves or dwarves or even regular humans, but he's treated with a lot of respect because he gave up the power of the ring. And second like the next guy is like Faramir is also considered like என்ன சொல்றது he could have taken the ring from Frodo. He had the chance but he didn't take it. But அதே வந்துட்டு when his brother Boromir he came across the ring, he was seduced by the power of the ring. He tried to take it from Frodo. Ultimately he realized like that it is wrong. அது வந்துட்டு like we should not have taken it. And Boromir வந்து he feel பண்ணுவான் like I should not have tried to take the ring from Frodo. But Faramir is considered a greater character because he was able to willingly give up the power of the ring. And the book Sam also like and the Frodo வந்துட்டு when he's trapped by the Shelob. So at that time actually Sam like he puts on the ring to find Frodo. But and after that வந்துட்டு even Sam is able to give up the ring, so he is also not seduced by the power. But Frodo ultimately when the time comes for him to throw the ring in the fire, he's actually not able to do it. Only because at that time the Smeagol character இருந்தனால தான் and the altercation between these two it actually leads to the ring falling into the Mount Doom. But first partly actually Gandalf will say வந்து சொல்லுவான் like Frodo வந்து will ask இவன் வந்துட்டு நம்மள he tries to keep following us, we should வந்துட்டு நம்ம வந்துட்டு அவனை கொண்டிருக்கணும். But Bilbo took pity on him and he didn't kill him அப்படின்னு வந்துட்டு Frodo வந்து சொல்லுவான். அப்போ வந்துட்டு Gandalf will tell him it is not pity that stayed Bilbo's hand, but like there might be some reason that could have stayed his hand. அப்போ வந்துட்டு ஒரு டைலாக் சொல்லுவான், not all those who die deserve to live, not all those who live deserve to die அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு like if you read the book and the dialogues actually என்ன சொல்ற Gandalfக்கு வந்து நிறைய legendary dialogues இருக்கும். Fly you fools அப்படின்னு ரொம்ப சிம்பிள் டைலாக் தான், like that it got legendary proportion. And Boromirக்கு வந்துட்டு ஒரு legendary dialogue, one does not simply walk into Mordor. All these dialogues are actually like என்ன சொல்ல like very legendary. And one does not simply walk into Mordor is like a very famous meme also actually. You shall not pass. Okay, Dev from the comments actually you shall not pass அப்படின்னு சொல்லுவான். So like all these are the dialogues are also like become very legendary. And there is like so giving up power வந்துட்டு like that is one of the theme. And the tree beard and the ends வந்துட்டு like how industrialization is taking over nature and forest, and eventually the forest it strikes back. And in the bookல வந்து like there is a lot of section where then the tree beard அவங்க chapters நிறைய இருக்கும்.
Gandalf will say, when Gandalf even goes to ask and Treebeard, he will not help, actually. But only because of the presence of Meryn and Pippi, அவங்க வந்துட்டு they convince Treebeard to strike against Saruman. Like that is why those guys are also like considered as great characters. Like அவங்க வந்துட்டு like என்ன சொல்றது காமிக் ஃபேக்டர்ஸ் நிறைய ஜோக் பண்ணுவாங்க, அதுக்காக இது இல்லாம their main contribution is like they brought that guy into battle. Because at one point, ஒரு சைடுல Saruman is gaining power and he has a 10,000 strong army. Other side வந்துட்டு Mordor is gaining power. So these guys would have been trapped in the middle. Like if they could not have defeated Saruman first in the second book or in the second movie, like they would have lost anyway. Like you would not even get to the point of the third movie. So those guys are, அது வந்துட்டு அவங்களோட ஒரு contribution. Like they convince that guy to like like you cannot என்ன சொல்றது சும்மா இருக்க கூடாது, you have to strike against Saruman. So they convince like that. I think that part was not very convincingly shown in the movie அப்படின்னு நான் நினைக்கிறேன். Maybe if you like read the book அப்படின்னா like that part would have been a bit more convincing to you. அதனாலதான் like maybe நிறைய பேருக்கு அந்த கேரக்டர்ஸோட ஏன் கனெக்ட் ஆக மாட்டேங்குதுன்னா like obviously target audience வந்துட்டு நம்ம கிடையாது இந்த மூவிக்கு. Because and for those people it is like very literal, என்ன சொல்றது, like they are from 14-15 years old. School reading material this book is actually. So அவங்களுக்கு வந்துட்டு in this story they are very familiar with. So when they see okay, this guy is Gandalf, this guy is Aragorn, they know who is Aragorn. அவங்க they have read everything. They have read the Hobbit, they have read the Silmarillion. So they அவங்களுக்கு வந்துட்டு like these are legendary characters. Like maybe இப்ப நமக்கு வந்துட்டு like என்ன சொல்றது, we already know something about Spider-Man யாருன்னு தெரியும். Like when we see him in a movie we know okay, this guy is Spider-Man. அவங்களுக்கு வந்து like அந்த மாதிரி வந்து they are legendary characters. So maybe அதனால வந்துட்டு நமக்கு வந்துட்டு அது பெருசா கனெக்ட் ஆகாம இருந்திருக்கலாம். Another thing வந்துட்டு like Tolkien is really lauded for this or this book is like there is no mention of religion like anywhere in the book, or and like he and the way he describes the society is like if we have elves, we have dwarves, we have humans, we have hobbits, like multicultural society. Like everybody is living together in a single harmony. Like there is no racism sort of thing in this in their world. So he is for this வந்துட்டு லைக் என்ன சொல்ற ஒரு ஐடியலிஸ்டிக் வேர்ல்டு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் portray பண்ணதுக்கும் கூட like actually Tolkien is sort of lauded for this book. And another point I would say is like the main villain of this book is yeah, ஒரே பாயிண்ட் கொஸ்டின் கடைசி பாயிண்ட் முடிச்சிருவா. முடிச்சிரு போ. And the main நான் வந்து என்ன பண்ணது, see the villain is Sauron actually, but he never appears in flesh in the movie. Like only in the first movie, லைக் அந்த பேட்டில் வந்துட்டு அவன் அந்த பிளாஷ்பேக் சொல்லும்போது அவன் கையில இருந்து ரிங் கட் பண்ணும்போது மட்டும்தான் லைக் ஹி கம்ஸ் இன் பர்சன். ஹி இஸ் தி மெயின் ஆன்டகனிஸ்ட், ஓகே, பட் ஹி நெவர் அப்பியர்ஸ் இன் பர்சன். இந்த மாதிரி வந்துட்டு எந்த கடைசி படம் வரைக்கும் வந்துட்டு அவன் அவருக்கு உடம்புலாம் வரும் அப்படின்னு நினைச்சேன். No, he always shown as that like black gauly figure, அவ்வளவுதான், அந்த மாதிரி தான் இருக்கும். He never personified Saruman. He takes over Saruman in one movie. Again he becomes black. That's all. Like so like you have a main antagonist and he's never like shown in person. Like இது வந்துட்டு லைக் என்ன சொல்றது, I've never என்ன சொல்றது வேற எந்த ஹை ஃபேண்டசி புக் ஆர் வாட் எவர் புக் என்ன சூப்பரா ஒரு மூவி எடுத்தாலுமே லைக் I don't think I've seen something like this. I think that is the brilliance of Tolkien. That is why this is stood the test of time and will stand the test of time. ஆமீன் போட்டாரு ஸ்ரீராம். Super. I just want to add one point. அந்த ஃப்ரோடோவோட அந்த எண்ட்ல வந்து ஃப்ரோடோ whatever Frodo goes through, right? எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது படத்தை பார்க்கும்போது வந்து I did not understand that. அது வந்து ஒரு கம்ப்ளீட்லி அன்ரிலேட்டட் மேத்யூ ரெய்லி புக்ல வந்து ஒரு பயங்கர ஒரு ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அட்ரினலைன் ரஷ்ஷோட வந்து ஏதோ ஈவில ஃபைட் பண்ணிட்டு அவங்க வந்து அந்த கேரக்டர் வந்து கடைசியில வந்து சொல்லும், ஐ ஜஸ்ட் அண்டர்ஸ்டுட் வாட் ஃப்ரோடோ வென்ட் த்ரூ இன் லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்கா அப்ப இருந்துச்சு. அந்த ஆஃப்டர் ஆல் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரோடோ cannot lead like how Bilbo could not lead a regular life in Middle Earth. அதே மாதிரி தான் வந்து Frodo cannot lead that middle life அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. And that was I didn't understand it first time, but ரொம்ப லேட்டரா தான் வந்து I understood it. And there is one more thing with respect to
I read one analogy that Sauron is nothing but Hitler. அதுக்கப்புறம் வந்து Saruman is Mussolini. அந்த மாதிரி வந்து ஆர்க்ஸ் ஆர் த நாட்ஸிஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 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 தியரி ஒன்று நான் பார்த்துருக்கேன். ஜஸ்ட் வாண்டட் டு மென்ஷன் தட். And Yes, that could be a contributing factor because Tolkien, he actually fought in World War I. So. Yeah, true. And one more thing வந்து there is a lot of white man's elements in the whitewashing that Benny mentioned வந்து அது வந்து it's so I wouldn't call this a harmony because it's not a harmony if it is just celebrating a sort of there is not a single black guy in that whole movie. பாத்தே இல்லையா? There is not a single black guy in that whole movie. Yeah. Even the dwarfs are white. Even the dwarfs are white. I don't know how to explain that, but சரி, okay, it's a நம்ம சரி எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த ரேஸ் லென்ஸோட வந்து பார்க்க வேண்டாம். ஸோ பட் யா it does yeah, those are all problematic elements, but it's okay, we'll just ignore that. Yeah, Dev, welcome back. Yeah. Actually, yeah, thanks to Sriram. ஏன்னா கம்ப்ளீட்லி மறந்துட்டேன் இந்த செஷன் ஜாயின் பண்ணணும்னு இருந்தேன், பட் somehow he reminded me. செஷன் பண்ணிட்டியா இல்ல வந்து செஷன் ஒன்னு நடக்கிறதே மறந்துட்டியா? ஆக்சுவலி சாட்டர்டே கொஞ்சம் பிஸியா இருந்தேன். இந்த சாட்டர்டே ஆக்சுவலி ஃப்ரீயா இருந்தேன், பட் ஐ forgot it. மேபி ஜாயின் பண்ணதுனால அந்த மறந்துட்டேன்னு தெரியல. ஸோ லாஸ்ட் வீக் கூட ஜாயின் பண்ண நினைச்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த மூவி. தடா மூவி எனக்கு பிடிச்ச மூவி. ஸோ எனிவே அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 2 பேர் பேசுனது எனக்கு பயங்கர டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. அது ஏன்னா ஆக்சுவலி லைக் ஒன்லி ஃபியூ மூவிஸ், ஓகேங்களா, அதுலயுமே எஸ்பெஷலி ஒரு இந்த மாதிரி ட்ரியாலஜின்னு பார்த்தா நான் வந்து கண்ணை மூடிட்டு நான் கையை தூக்கிடுவேன், இதான் பெஸ்ட்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் மாதிரி எனக்கு. ஸோ ஆனா அவங்க சொல்றதை வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா என்ன சொல்றது, ஐ மீன் டு ஃபேண்டசி நேச்சுரலி. சின்ன பிள்ளையில இருந்தே வந்து சைல்ட்ஹுட்ல இருந்தே நேச்சுரலா வந்து ஃபேண்டசினாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆனா இந்த மூவி வந்து நான் அப்ப பார்க்கல, நான் காலேஜ் முடிச்சக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன். பட் ஆனா பார்க்கும்போது எனக்கு போர் அடிக்கல. பட் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் இது வந்து ஒரு நார்மலா வந்து ஃபேண்டசிலாம் ஒரு ஓகே பெரிய அந்த ஒரு ஃபேண்டசி பார்க்காதவங்க பார்த்தா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதாவது எப்படின்னா சில ஃபேஸ் வந்து நல்லா இருக்கும் வேமா போகும். பட் சில ஃபேஸ்லாம் வந்துட்டு அது எஸ்பெஷலி அந்த ஆர்த்தி சொன்னாங்கல்ல, அந்த எல்ஸ் வந்துட்டு அவங்களோட ஸ்டோரி அந்த வேர்ல்டுக்குள்ள போறதுலாம் கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். பட் ஆனா வாட் ஐ கேன் கேரண்டி இஸ் இஃப் யூ கைஸ் ஸ்டார்ட் வாட்சிங் த செகண்ட் பார்ட், அதுக்கப்புறம் வந்து யூ கேனாட் ஈவன் ஸ்டாப் வாட்சிங் இட். அது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஈவன் ஐ ஃபெல்ட் த சேம். ஸோ ஒரு 3.5 hours மூவி நினைக்கிறேன். ஐ திங்க் 4 hours மூவி நினைக்கிறேன், செகண்டும் தேர்டுமே. ஸோ அந்த 8 hours வந்து என்னால ஞாபகம் இருக்கு. நான் வந்துட்டு இது எனக்கு ஃபர்ஸ்ட் எப்ப தெரிய வந்துச்சுன்னா, இது வந்து அந்த 2003 வந்துட்டு ரிட்டர்ன் ஆஃப் கிங் வந்துட்டு ஐ திங்க் இட் ஃபெட்ச்ட் 11 awards நினைக்கிறேன், ஆஸ்கர்ஸ் இல்லையா. ஸோ அப்பதான் வந்துட்டு ஸோ அது மூலம் தான் எனக்கு இந்த படமே இருக்கு. இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று வந்திருக்கு, அது தேர்ட் பார்ட் வந்து இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுல அந்த சில சீன்ஸ் எல்லாம் போட்டாங்க. அப்ப வந்துட்டு எனக்கு வந்து பெருசா நான் ஹாரி பாட்டரும் 2 மூவிஸ் புக் எல்லாம் படிக்கல. ஸோ மூவிஸ் 2 மூவிஸ் தான் பார்த்துருக்கேன். இது அதே மாதிரி கேரக்டராகவே இருக்கு. அந்த கோலம் வந்துட்டு கொஞ்சம் டாபி மாதிரியே இருக்கும் இல்லையா. பட் ஸோ எனக்கு அது ரொம்ப நாள் அந்த இது அந்த அந்த சில சீன்ஸ்லாம் இந்த மூவி பார்க்கணும்னு இருந்துச்சு. ஐ காட் அ சான்ஸ் ஃபைனலி. நான் நல்லா ஞாபகம் இருக்கு, எனக்கு 5 மணிக்கு என்னமோ பார்க்க ஆரம்பிச்சேன், ஈவினிங் 5 மணிக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டு. நான் அது வந்து ப்ராப்பர் இது வரைக்கும் நான் லைஃப்ல ஒரு மூவி மாரத்தான் பண்ணியிருக்கேன்னா அது லார்ட் ஆஃப் ரிங்ஸ் தான். நான் திருப்பி தேர்ட் பார்ட் முடிக்கிற வரை காலையில் 5 மணி ஆச்சு. எனக்கு அது வரைக்கும் எனக்கு தூங்கவே எனக்கு இஷ்டமே இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பயங்கர அது மாதிரி கிரிப்பிங்கான ஒரு ஸ்டோரியா இருக்கும். ஐ மீன் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் வாட்சிங் செகண்ட் பார்ட், ஐ திங்க் யூ வில் ஸ்டார்ட் ஃபாலோயிங் இன் லவ். அந்த மாதிரி தான் வரும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி இந்த கேரக்டர்ஸ் கீப் ஆடிங், அது வந்து ஆட் ஆகிட்டே தான் இருக்கும். பட் அதோட ஓகே அதோட கான்டெக்ஸ்ட் வந்து நம்ம ஹிஸ்டரி வந்து தெரியலைனாலும் நமக்கு ஐ திங்க் தட் நாட் பி பாதரிங் மச். ஸோ
அது நல்லா தான் இருக்கும் ஆக்சுவலி. அதுவும் எஸ்பெஷல் தேர்ட் பார்ட்லாம் போயிட்டா இன்னும் அதான் யூ கேனாட் ஈவன் ஸ்டே அவே அது மாதிரி இருக்கும். ஸோ யா ஏன்னா ஸோ யா இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லைக் ஹவ் ஐ லவ் மூவின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு எனக்கு என்ன இது அஸ்வின் சொன்ன பாயிண்ட் லைக் ஒரு மூவி ஒரு மேபி ஒரு 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 நாவலுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வந்துட்டு ஒரு ஹாலி சில மூவிஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கு. அதுல வந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வந்துட்டு லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் நான் நினைக்கிறேன். அது கம்ப்ளீட்லி வந்து என்ன சொல்றது எல்லா அப்ரிசியேஷனும் எல்லாமே யூ ஷுட் கோ டு பீட்டர் ஜாக்சன். எப்படி வந்து இந்த வேர்ல்ட் அந்த வேர்ல்ட வந்து ஐயோ அவ்வளோ அது என்ன ஒரு இதுனா என்ன அதுதான் அந்த ரைட் பர்சன் ஃப்ரம் ரைட் பிளேஸ்னு இருக்குல்ல. ஹீஸ் ஃப்ரம் நியூசிலாந்து இல்லையா பீட்டர் ஜாக்சன். ஸோ இந்த மூவியே வந்துட்டு நீங்க அதோட சில வீடியோஸே இருக்கு யூடியூப்ல. அது நீங்க பார்த்தாவே தெரியும். நிறைய இது கிராஃபிக்ஸே இருக்காது. ஏன்னா அவ்வளோ லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாமே நியூசிலாந்து ஃபுல் எடுத்திருப்பான், ஷூட் பண்ணியிருப்பான். ஸோ அவன் மேபி அந்த நியூசிலாந்து வந்தனாலயா என்னமோ தெரியல. ஸோ அவனுக்கு வந்து இந்த அஃப்கோர்ஸ் அதுலயும் அதே கல்ச்சர் தான் இருந்திருக்கும் இல்லையா. அவங்களும் டெக்ஸ்ட் புக்ல எல்லாம் படிச்சிருப்பாங்க. ஸோ அவன் மேபி அதனால தான் அவனுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். லைக் ஓகே நம்ம நியூசிலாந்துல எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஸோ அந்த மாதிரி நிறைய பேசிட்டே போகலாம். அது மாதிரி டயலாக்ஸா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து பயங்கர லெஜெண்டரி தான். லைக் சோ மெனி மீம்ஸ் இன்னும் வடிவேல் மீம்ஸ் மாதிரி இதுவும் ஒரு ஐ திங்க் ஒரு 4-5 மீம்ஸ் ஆச்சு கண்ட்ரிபியூட் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஈவன் அந்த ஃபைனல் டயலாக் கூட இருக்கு இல்லையா. லைக் ஐ கேனாட் சாம் சொல்றது ஐ கேனாட் கேரி இட் ஃபார் யூ பட் ஐ கேன் கேரி யூன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்படியே புல்லரிக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம். ஸோ அதே மாதிரி இவ்வளோ ஒரு டெப்த் வந்துட்டு இந்த 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 ட்ரையாலஜியே வந்துட்டு நான் ஒரு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2-3 பேருக்கு போட்டு காமிச்சு ஒன்னாவே வந்து நான் பார்த்துருப்பேன். லைக் ஒரு 5 டைம் பார்த்துருப்பேன். பட் ஆனா இது இந்த மூவி இப்ப பார்த்து ஒரு 10 வருஷம் இருக்கும். பட் இப்ப கூட என்னை வந்து இந்த பிளேஸ் மிடில் எர்த்ல கேட்டாலும் டக்குன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி வந்து இந்த கேரக்டர்னாலும் சரி இந்த பிளேஸை பத்தி கேட்டாலும் சரி பயங்கர ஒரு என்ன சொல்றது டக்குன்னு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் சொல்லிடுவேன். அந்த மாதிரி வந்து ஐ ஹாவ் அ விவிட் மெமரி ஆஃப் இட். ஸோ யா அதுக்கப்புறம் யா அஃப்கோர்ஸ் நான் ஐ எக்ஸ்பெக்ட் சோ மச் ஃப்ரம் த ஹாபிட் அண்ட் ட்ரையாலஜி. பட் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல தான். மேபி அது இன்னொன்று வந்து ஒரு ப்ரீக்வல் இன்னொன்று வந்துட்டு அது அந்த ஸ்டோரியே வந்து இன்னும் ஷ்ரங்க் டு அ பர்டிகுலர் கம்யூனிட்டி இல்லையா டாக்ஸ்ன்னு சொல்லி. ஸோ அவங்களோட ஸ்டோரி சொல்ற மாதிரி ஆனனாலயோ என்னமோ அங்கங்க லைக் மொமெண்ட்ஸ் ஆஃப் பிரில்லியன்ஸ் இருக்குமே தவிர லைக் ஓவராலா வந்துட்டு அந்த சேம் அந்த ஒரு இம்பாக்ட் வந்து கொடுக்க முடியல. ஸோ யா ஸோ யா அவ்வளோதான். ஐ மீன் பேசினா பேசிட்டே போகலாம் இதை பத்தி. ஸோ உங்க யா favorite character யாரு மூவி? என்னது உங்க ஃபேவரட் கேரக்டர்? எனக்கு டிபேட்டே இல்லாம சாம் தான். கடைசி ஆமா சாம் வந்து அது ஆக்சுவலி அந்த இது பாத்தீங்கன்னா எனக்கு எனக்கு ஹவு த மூவி அதாவது புக்ல எப்படிலாம் முடிஞ்சிருக்கும். பட் பீட்டர் ஜாக்சன் வந்து எப்படி மூவி முடிக்கிறதுமே எனக்கு வந்து ரொம்ப ஜஸ்டிஃபைங்கா இருக்கும். அஃப்கோர்ஸ் ஃப்ரோடோ தான் வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஆஃப் 4. அவன் தான் அந்த ரிங் எடுத்துட்டு போட்டு போறது. அவன் வந்து they will take him to the அது என்ன வேர்ல்டுக்கு லீவ் பண்ணுவாங்க அது மட்டும் எனக்கு ஞாபகம் இல்லை டக்குன்னு. they will leave the middle earth இல்லையா வேற ஒரு இதுக்கு போவாங்களே அவனை கூட்டிட்டு போயிருவாங்க. ஓ சாரி should not be a spoiler but இட்ஸ் ஓகே. yeah 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 so அதான் அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது உங்களுக்கு. பட் அந்த மூவி முடியறதே வந்துட்டு சாமோட இதோட தான் முடியும். லைக் அந்த அவன் வந்து லைக் அவன் எப்படி திரும்பி பாக்குறான் அதெல்லாம் இருக்கும். லைக் அவன் திருப்பி ஹாபிட் அண்ட் ஷேர் போனக்கு அப்புறம் அவனோட தான் மூவியே முடியும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஜஸ்டிஃபைங்கா இருந்துச்சு. ஏன்னா என்னதான் ஃப்ரோடோ இதா இருந்தாலும் அந்த லைக் அந்த ஒரு அவனுக்குமே வந்து அந்த ரிங்கை வந்து கீழே போடும்போது திருப்பி அந்த ஃபர்ஸ்ட் எசில்டோருக்கு வரும் இல்லையா அந்த ஒரு லைக் நம்மையே இது ரிங்கை போட அது வந்து ஆல்மோஸ்ட் வந்துடும். ஸோ அது வந்து லைக் அவன் வந்து நிறைய ஃபைட் பண்ற மாதிரி இருக்கும். லைக் அந்த இதோட அந்த அதாவது புரியுதுங்களா இன்டர்னல் ஃபைட் அவனுக்கு நிறைய இருக்கும். நான் அவனை அது இது பண்றது. ஸோ சில இதுல வந்து தாமையே நம்ப மாட்டான். அதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இப்படி கடுப்பா இருக்கும். ஏன்னா அந்த ட்ரிக் பண்ணிடுறேன் ஆக்சுவலி அந்த கோலம் வந்துட்டு ஓகேங்களா
அதுல என்னன்னா சில இதுல என்னன்னா ஐ திங்க் அந்த ரிங்க இவனே எடுத்து வச்சிருப்பான் சாமே. ம். அதுக்கப்புறம் தான் சொல்லுவான். ஏன்னா எனக்கு தெரியும் உன்கிட்ட இருந்து இது வாங்கிருன்னு சொல்லிட்டு. சோ அந்த அளவுக்கு வந்து அதாவது முன்னாடி வந்து அவ்வளோ ஒரு லுக்கரேட்டிவா ஒண்ணு இருந்தாலுமே அது வந்து இட்ஸ் நாட் என்ன இம்பாக்டட் பை ஓகே நம்ம வந்து அதை ப்ரொசஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு கேரக்டர் அவன். அதனால டெஃபினெட்லி எல்லாருக்குமே வந்து சாம் தான் பிடிக்கும். யா ஏன்னா எனக்கு நான் ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான் பார்த்திருக்கேன்ல. இப்ப வந்து அதான் போரோமிர் இறந்தோடனே அந்த போட் எடுத்துட்டு இவன் தனியா போவான். ஆக்சுவலி அதுல இருந்தே பயங்கரமா பிக்கப் ஆரம்பிச்சிடும். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எண்ட்ல இருந்தே பயங்கரமா ஆரம்பிச்சிடும். ஓகே. ஆனா சாம் தண்ணியில விழுந்து நீச்சல் தெரியலனாலும் நான் வந்துதான் அவன் அப்படின்னு வருவான். இவன் பார்க்காதப்ப அவன் பாப்பான். அப்ப நான் நினைச்சேன் ஓகே இவன் இப்ப ரிங்குக்கு பிளான் பண்றான் போல இருக்கு. ஹீஸ் த ஈவில் ஒன் அப்படின்லாம் நினைச்சேன். இல்ல. அவங்க சூஸ் பண்ணதே என்னன்னா அவன் மெயினா இவங்கள சூஸ் பண்ணதே என்னன்னா தே ஆர் வெரி இன்னசென்ஸ் அட் ஹார்ட் இல்ல அது மாதிரிதான். சோ அதனாலதான் வந்து அவங்க யாரும் இதால லூர் ஆக மாட்டாங்க அப்படின்றதான் அவன் வந்து இந்த சோ அந்த ஒரு இது பண்ணுவான் மெயினா. சோ அதே மாதிரி தேல் பி ஃபேசஸ் என்ன சொல்றது அந்த நல்லா இருக்கும். அந்த இவன் சொன்ன ஹர்ஷின் சொன்ன மாதிரி அந்த அந்த ட்ரீஸோட பாட்டா இருக்கட்டும், அதோட சட்டில் ஜோக்ஸா இருக்கட்டும். ஸோ என்ன போல இருக்கு அது லைக் எப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து லைக் ட்ரீஸ் வந்து ஒரு மனசுல வந்து பயங்கர ஒரு ஒரு ஐ திங்க் அந்த புது ஐசன் கார்ட்ல வந்து அந்த பிளேஸ் பில்ட் பண்றக்காண்டி ட்ரீஸ் அப்ரூவ் பண்றதுனால ஸோ ஒரு மாதிரி கோவத்தோட இருக்குங்க. ஸோ இது இந்த 2 ஆபிட்ஸ் போய் மாட்டிக்குங்க. மாட்டிட்டு அதுல என்னன்னா ரொம்ப நாள் கழிச்சு அதாவது யூஸ்வலி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாராச்சும் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள போனாங்கன்னா தே வில் கில் தம். ப்ளீஸ் வந்து எல்லாமே கில் பண்ணிடும் ஓகேங்களா. பட் ஆனா இவங்க 2 பேர் மட்டும் இனிஷியலா வந்து இது பண்ணிக்குவாங்க. பட் ஆனா கெஞ்சிக்கிட்டே இருப்பாங்க நாங்க வந்து நீங்க நினைக்கணும் ஆக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இடையில வந்து நிறைய வரும் நீங்க எல்லாம் வார்ஸுக்கு வரணும் அப்படின்லாம் சொல்லி வரணும் ப்ளீஸும் சேர்ந்து. கடைசியில வந்து ரொம்ப நேரம் கழிச்சு ஃபைனலி we have come to a conclusion அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நீங்களும் வார்ஸை அந்த வாரை ஜாயின் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல இப்பதான் நாங்க வந்து நீங்க வந்து ஆர்ட்ஸ் இல்லைன்னு முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் அதெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் இந்த மூவி ஹாஸ் எவ்ரிதிங் ஆக்சுவலி. அது மாதிரி எபிக் தான் சொல்லணும். எனக்கு ஹாரி பாட்டரும் பிடிக்கும். பட் ஐ வில் ஆல்வேஸ் கோ ஃபார் எல்ஓடியா. ஓகே. ஸ்ரீராம் உங்களுக்கு ஃபேவரட் கேரக்டர் ஏதாவது இருக்கா? சாமா? யா ஆப்வியஸ்லி சாம் தான். ஓகே. எனக்கு இவனும் பிடிக்கும். அந்த அரகானும் பிடிக்கும். அவனும் பிடிக்கும். அப்புறம் லெகோலஸும் பிடிக்கும். பயங்கர ஏன்னா அது ஒரு நிறைய ஜோக்ஸ் வந்திருக்கு. ஏன்னா லெகோலஸ் வந்து அவன் வந்து அவனோட அந்த ஆரோ வந்துகிட்டே இருக்கும். அவனுக்கு அது வந்து அந்த ஒரு கொஸ்டினாவே இருக்கும். நிறைய ஃபேன்ஸே வந்து கலாச்சிருப்பாங்க ஆக்சுவலி. ஆனா எல்லாம் ஓகே எவனுக்கு மட்டும் எப்படி அந்த ஆரோ தீரவே தீராதா அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி போக போக அவங்க அந்த லெகோலஸ்க்கும் ஏன்னா எல்ஸுக்கும் டாக்ஸுக்கும் பிடிச்சிக்காது ஓகேங்களா. சோ அதனால அந்த ஒரு இவனுக்கும் அவனுக்கும் ஒரு இது இருக்கும். அந்த அந்த டாஃபுக்கும் லெகோலஸ்க்குமே ஒரு சின்ன ஒரு பண்ணியா வந்து இப்ப நிறைய இது போயிட்டே இருக்கும். அது நல்லா இருக்கும். அவங்க சர்க்கிளுமே கடைசியில ஃபுல்லா வரும். அந்த கடைசி பேட்டில் அப்போ வந்துட்டு அந்த கிம்லி சொல்லுவான் ஐ நெவர் தாட் ஐ வில் டை சைடு பை சைடு வித் an elf அப்படிமா. அதுக்கு வந்து லெகோலஸ் சொல்லுவான் ஹவ் அபௌட் சைடு பை சைடு வித் a friend அப்படிமா. சூப்பரா இருக்கும். அதே மாதிரி அதுலயும் பண்ணியா இருக்கு. என்னன்னா ஒரு இது வந்துட்டு ஒரு அந்த பயங்கர அந்த மமட்ஸ் இருக்கும்ல இந்த ஆப்பிரிக்கன் எலிஃபன்ட் அந்த காலத்துல இருந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் அந்த இதுல பாத்துருப்பீங்க மேபி அதெல்லாம் முன்னாடியே. சோ அதுல வந்துட்டு ஒரு இதை ஃபுல் அண்ட் ஃபுல் கொண்டுருவான் ஒரு பெரிய இது. அதுல வந்து நிறைய பேர் இருப்பாங்க. பட் அவன் சொல்லுவான் ஸ்டில் கவுண்ட்ஸ் as one அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளேயும் இவங்க கூட இது சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நல்லா இருக்கும் அதெல்லாம். So speaking of arcs, right? There is a scene. So basically வந்து இது பென்னி எனக்கு I think ஒரு குவிஸ்ல வந்து பென்னி கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன். ஐ வேக்லி ரிமெம்பர். ஆனா குவிஸ் ஃபோரம்ல தான் இதை கேட்டேன். ஸோ இந்த ரோர் ஆஃப் த ஆர்க்ஸ் இருக்குல்ல, ஆர்க்ஸ் வந்து எவ்ரி டைம் யூ ஹியர் தட் கலெக்டிவ் ரோர். அந்த கலெக்டிவ் ரோர் வந்து பீட்டர் ஜாக்சன் என்ன பண்ணிருக்காரு, ஹி வென்ட் டு நியூசிலாந்து ஆஸ்திரேலியா கிரிக்கெட் மேட்ச் வெலிங்டன்லயோ ஆக்லாண்ட்லயோ.
ஆமா ஆமா அதுல வந்து he asked the crowd to roar. So அந்த அத வந்து அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாரு. அதுதான் வந்து they used it for roar of the orcs actually. Wow. ஓ நைஸ் நைஸ். அது பரவாயில்லையே. Yeah. இது எனக்கு அதே மாதிரி ஐ திங்க் அந்த யா நீங்க சொல்லுங்க தேவ், ஏதோ சொல்ல வந்தீங்க. இல்ல அதே மாதிரி அந்த ஐ திங்க் தே ஸ்டில் கீப் த அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஹாபிட்டன் அந்த ஷயர் வில்லேஜ் பில்ட் பண்ணக்கு அப்புறம் தே டிஸ்மேண்டில்ட் இட். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த திருப்பி அந்த ஹாபிட்டன் ட்ரையாலஜிக்கான பில்ட் பண்ணாங்க அதே பிளேஸ்ல. ஓகே. பில்ட் பண்ணிட்டு ஐ திங்க் தே ஹேவ் லெஃப்ட் இட் as it is. லைக் அது வந்து இப்போ இட் ஹஸ் பிகம் அ மேஜர் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இங்க நியூசிலாண்ட்ல. யூ கேன் ஆக்சுவலி கோ அண்ட் ஸ்டே இன் த ஹவுசஸ் அண்ட் தென் யூ கேன் கம் பேக் அது மாதிரி. ஓகே. ஸோ பயங்கர எனக்கு அதுவுமே எனக்கு என்னன்னா எனக்கு ஹாரி பாட்டர் வேர்ல்டும் பிடிக்கும். பட் அதே அட் த சேம் டைம் வந்துட்டு அந்த இருந்தா ஷையல தான்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு இதா பீஸ்ஃபுல்லா சில சில புக்ஸ் இருக்கும். சின்ன பிள்ளைல இருக்கும்போது 2-3 புக்ஸ் காமிக் புக்ஸ் இருக்கும். அதுல சில பிக்சர்ஸ் எல்லாம் இப்பதான் ஒரு மாதிரி சில பிக்சர்ஸ் அப்படியே வீடா நம்ம அத வந்து அப்படியே நேர்ல பார்த்தா எப்படி இருக்கும். அது அப்படியே அதுல எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஜாலியா ஒரு இன்னசென்ஸா இருப்பாங்க இது பண்ணிட்டு. ஸோ பட் ஐ திங்க் அந்த ஒரு ஆனா ஓவர் டைம் இந்த மூவி இப்ப வந்திருந்தா இட் would have faced so much of challenges in terms of அந்த ஏன் வந்து பிளாக் கேரக்டர் இல்ல அது வந்து. ஆனா நானும் யோசிப்பேன் மேபி அந்த காலத்துல வந்து அது மேபி இன்க்ளூட் பண்ணிருக்கலாமோ என்னமோ. லைக் மேபி அது அப்ப எழுதுனதுனால வந்து அது தாட்டுக்கே வரலையா என்னன்னு சொல்லி தெரியல. பட் ஆனா இப்ப வந்திருந்தா ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் வந்து நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா எவ்வளோ ஏன்னா அதுல எப்படின்னா லைக் நிறைய நம்ம படத்துல காமிக்காத பாத்தீங்கன்னா பயங்கர. நான் இங்க வந்து ஸ்ரீராம் சொல்ல மாதிரி இது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் டெக்ஸ்ட் புக் இல்ல இங்க இல்லையா. ஸோ அதுல வந்து நான் எதாச்சும் வந்துட்டு நான் மிடில் எர்த் மேப் இப்பதான் ஒரு 2-3 months இருக்கும். நான் ரேண்டமா உட்காந்துட்டு ஆபீஸ்ல பாத்துட்டு இருந்தேன். மிடில் எர்த் மேப் வந்து சும்மா பாத்துட்டு இருந்தேன். மிடில் மேப்னே இருக்கு. இந்த அளவுக்கு ஃபேன்ஸா நீங்களா? லைக் ஆபீஸ்ல ரேண்டமா பயங்கரமா. சும்மா கூட So, மிடில் இங்க எர்த் பாப்பீங்க. என்னோட கொலீக் வந்துட்டு பாத்துட்டு ஓ ஆமா அவர் வந்து பயங்கரமா ஜாயின் பண்ணி நான் ஒரு 1 மணி நேரம் இதே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மேப்ல இது எங்க இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த அந்த வேர்ல்டையே வந்து he has created it இல்லையா. சோ ஆனா அவ்வளவு இருந்து ஒரு இடத்துல கூட அந்த ஒரு பிளாக் கேரக்டர் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இது. பட் ஆனா இருக்கும் சில. அதாவது இப்ப இந்த நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்து பிரீன் சொல்லி ஒரு பிளேஸ் இருக்கும் இல்லையா. ஆக்சுவலி இந்த இப்போ உள்ள அந்த வெஸ்டர்னர்ஸா இல்ல இப்போ உள்ள மாதிரி அந்த தண்ணி அடிச்சுட்டு அப்படிதான் இருப்பாங்க. அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வில்லேஜுக்கு போவாங்க இல்லையா. இங்க அரகான மீட் பண்ணுவாங்களா. சோ ஓகே நிறைய டிஃபரன்ஷியேஷன் இருந்தாலுமே வந்துட்டு அது தெரியல. அது மேபி எனக்கு மூவி பாக்குறப்ப அது ஒரு ப்ராப்ளமா தோணல, ஒரு क्वेश्चनா கூட தோணல எனக்கு. மேபி எனக்கு அப்ப தோணவே இல்ல. மேபி இப்ப நிறைய இதெல்லாம் பாக்குறோம் இல்லையா. ஓ இப்ப இதெல்லாம் இது வந்திருந்தா ஆனா அடிச்சு சொல்லுவேன் டோல்கியன் வந்து இப்ப எழுதி இருந்தா ஐ திங்க் he would have brought it somehow. Definitely he would have brought it. பட் மேபி அப்ப வந்து அந்த ஒரு கொண்டு வந்திருந்தா மேபி அது வந்து ஒரு பெரிய பேக்லாஷ் ஆயிருக்குமா என்னமோ பீப்புள். ஏன்னா அப்ப சொசைட்டியே வந்து எப்படின்னா நார்மல் பை தென் இப்போ வந்து நார்மல்ங்கிறது இன்க்ளூசிவ் எவ்ரிவன் இருக்கு. அப்ப அதுவே வந்துட்டு இவங்க எகெயின்ஸ்டா வந்து இது பண்ணிருந்தாங்கன்னா சோ மேபி அதுக்காண்டியோட கொண்டு வந்திருக்காம இருக்கலாம். பட் ஆனா ஒன் திங் வந்து பென்னி சொன்ன மாதிரி அந்த மேபி ரிலிஜியஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கும் அண்ட் அதோட இமேஜரிஸ் எல்லாம் இருக்கும். பட் ஆனா ஒரு இடத்துல கூட அந்த மென்ஷன் பண்ணிருக்கோம். ஆமா அந்த மாதிரி வேர்ட்ஸால மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ ஆக்சுவலா எனக்கு அதுதான் லைக் when you see this as a movie எனக்கு இந்த மாதிரி டீப்பா இது எதுவுமே தோணல. லைக் இதுல ரிலிஜன் சொல்றாங்க, குட் அண்ட் பேட் ஈவில், ஜஸ்ட் ஒரு மூவியா தானே பாக்குறேன். அண்ட் எனக்கு வந்து ஃபேண்டசி சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒர்க் ஆகாது. பட் ஸ்ரீராம் சொன்னது வந்து ஒரு செம்ம ஓகே, இட் மேக்ஸ் சென்ஸ். அந்த ஹை ஃபேண்டசி எனக்கு ஃபேண்டசியா ஒர்க் ஆகாது. அப்ப when it is ஹை ஃபேண்டசி ஓகே தட்ஸ் வை இட்ஸ் நாட் ஒர்க்கிங் ஃபார் மீ. எனக்கு ஏன் ரிலேட் ஆகலன்னு எனக்கு ஃபைன் அப்படி பார்க்கணும். தனியா எதுவுமே யோசிக்காம பார்த்தா மேபி இட் வில் ஒர்க். அது
அதுதான் மேபி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கொஞ்சம் அந்த பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல தான் உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அந்த மூவி அவன் ஆக்சுவலி நீங்க நோட் பண்ணீங்கன்னா ஆக்சுவலி அந்த ஹோல் மூவி ஷயரை விட்டு போறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். ம். ஆ. ஸோ ஆல்மோஸ்ட் புரியுதுங்களா? அது வந்து அந்த மூவி இட் டேக்ஸ் இட் ஓன் டைம். பாயிண்ட் ஃப்ரோடு வந்து ஃபீல் பண்ணிட்டு ஐ திங்க் ரிங் கொடுத்துருவான்ல இங்க ரிவெண்டல் வந்துட்டு அவன் ஃபீல்லாம் பண்ணுவான், க்ளோஸ் அப் காட்டுவாங்க. ஓகே படம் முடிஞ்சிச்சு போல இருக்கு, லாஸ்ட் 5 மினிட்ஸ் இப்பதான் ஃபைட் அவ வந்து அந்த ரிவர் கிராஸ் பண்ணுவால, கொண்டு வருவா. ஓகே அதான் கிளைமேக்ஸ் ஃபைட், இதான் கிளைமேக்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 1 மணி நேரம் தான் போயிருக்கு. எது இன்னும் 1.5 மணி நேரத்துக்கு படம் இருக்கா? ஸோ இட்ஸ் லைக் ஒவ்வொரு பாயிண்ட் வந்து கிளைமேக்ஸ் மாதிரி ஃபீல் ஆச்சு. இப்போ கிளைமேக்ஸ்ல தான் கொடுப்பாங்கல்ல கேண்டல்ஃப் விழறது, அந்த இதுவும் அவ்வளவு பில்டப் வரும். ஸோ இதை வந்து ஒரு கதையா சொல்லணும் அப்படின்னா எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணி எங்கேயோ போன மாதிரி இருந்தது. அடுத்தடுத்து டக்கு டக்கு வந்துகிட்டே இருக்கு. சேஞ்ச் ஆஃப் லேண்ட்ஸ்கேப், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ் அந்த மாதிரி. அது செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட்லாம் இன்னும் அப்படியே போயிட்டே இருக்கு பயங்கரமா. அதாவது அப்படியே அந்த ஹோல் மூவியை பாத்தீங்கன்னா அந்த மிடில் எர்த் மேப் பாத்தீங்கன்னா ஹாபிட் ஷயர் அந்த சைடு இருக்கும், லைக் வெஸ்ட்ல இருக்கும். இது வந்து சவுத்ல இருக்கும். எது மினாஸ் சொன்ன மாதிரி மினாஸ் ஸ்ட்ரீட் அங்கே தானே இது ஆக்சுவலி இது இருக்கும் உங்களோட அந்த சாரானோட பிளேஸ் அதானே மினாஸ் ஸ்ட்ரீட் இல்லையா? அதுக்கு முன்னாடி உள்ள பிளேஸா? ஆமா மோர்டருக்கு முன்னாடி தான் மினாஸ் ஸ்ட்ரீட் இருக்கும் இல்லையா? மோர்டர் பக்கத்துல வந்து மினாஸ் மோர்குல் இருக்கும். மினாஸ் மோர்குல்ல தான் இந்த நாஸ்குல் இருப்பாங்க. சாரனோட டவர் வந்து மோர்குல்ல இருக்கும். காண்டாரோட சிட்டி கேபிட்டல் சிட்டி வந்து மினாஸ் ஸ்ட்ரீட். ஓகே இட் இஸ் பார்டரிங் டு மோர்டர். சோ இது வந்து இந்த எண்ட்ல இருக்கும். அந்த மூவி பார்க்கும்போது தெரியாது, அதுவே ஒரு ட்ரையலா நம்ம அழகா இருக்கு மேப் பார்க்கும்போது. ஏன்னா மவுண்டன்ஸ்ல இந்த மவுண்டன்ஸ்ல பாஸ் பண்ணிருப்பாங்க இடையில. சோ அதுவே ஒரு பெரிய அது ஒரு லைக் இஃப் யூ ஆர் இன்டு இட் அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். லைக் அதை வந்து நீங்க ட்ராக் பண்ணி போறது. இன்னொன்னு வந்துட்டு என்னன்னா அந்த ஐ திங்க் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தே கேவ் an image to the black hole இல்லையா? ஆக்சுவலி இட் ரிசம்பிள்ட் சரௌண்ட் சை. ஸோ அதுவே அந்த டைம்ல ஒரு பெரிய இட் பிகேம் a big டாபிக் இல்லையா? ஞாபகம் இருக்காதுன்னு தெரியல, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஒரு 4 இயர்ஸ் பேக் தான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த டிஜிட்டல் ப்ராசஸிங் பண்ணி அந்த பிளாக் ஹோலுக்கு வந்து ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க. லைக் அது வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஐயா இல்ல ஆரஞ்சு ஐயா அப்படின்னு அப்படி இருக்கும் ஒரு மாதிரி. ஸோ அப்ப அது வந்து பீட்டர் ஜாக்சன் வந்து மஸ்ட் பி விஷனரி அது. ஸோ அது வந்து எல்லாமே உண்மைதான் போல. அப்ப லைக் பிளாக் ஹோல் தானே எவ்ரிதிங் சொல்லுவாங்க. ஸோ ஸோ அதெல்லாம் வந்துட்டு அதுதான் லைக் ஸ்ரீராம் சொன்ன மாதிரி லைக் இட் வில் ஆல்வேஸ் என்ன சொல்ற ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் டைம். இந்த மாதிரிலாம் லைக் ஹாரி பாட்டரா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் இட்ஸ் கோயிங் டு பி தேர் ஃபார்எவர் அந்த மாதிரி. ஓகே அந்த பிளாக் ஹோல்லாம் வந்து எனக்கு என்னமோ கோஇன்சிடென்ஸ் தான் தோணுது. அது கோஇன்சிடென்ஸ் தான். இல்ல அது கோஇன்சிடென்ஸ் தான். பட் ஆனா அந்த ஒரு லைக் மேபி பட் என்ன சொல்றது அது சும்மா அப்ப அந்த டைம்ல கலாச்சாங்க. ஐ மீன் ஒரு நல்ல வேளை தமிழ்ல இதெல்லாம் நடந்திருந்ததுன்னா அன்றே சொன்னார் ஆண்டவர்னு சொல்லிட்டு கிளம்பிருப்பாங்க. ஐயோ தமிழ்ல எல்லாம் இமேஜினே பண்ண முடியும். எப்பா ஒரு ஏதாவது சின்னதா ஒரு கோயின்சிடென்ஸ் வந்துட்டா கூட எனக்கு ஒரு பாயிண்ட் ஓகே இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த looking at the literature in a racial diversity இதுல it is a very hard thing to talk about. எந்த லிட்ரேச்சர் எடுத்தாலும் அந்த பெரிய கிளாசிக்ஸ் எதை எடுத்தாலும் அது வந்து இன்க்ளூசிவாவே இருக்காது. ஓகே அது வந்து we just have to அதை கடந்து போறத தவிர வேற வழியே இல்லைன்னு நினைக்கிறேன். It's an unfortunate thing. ஏன்னா it's pretty much வந்து I think you take every piece of great literature that will have a you can probably, if we call it as a racial problem, right, that problem will be there. அந்த இன்க்ளூசிவா இருக்காது. இது வந்து ஒரு வெள்ளைக்காரங்களை தவிர வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ வெள்ளைக்காரங்களையும் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான
இப்ப நம்ம வந்து when you are writing something called as a middle earth, right? You are constructing a world where there is a specific kind of people. That's the problem. The problematic area வந்து is இந்த ஆர்த்தி சொல்ற கனெக்டிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்குல்ல, how I'm able to relate to the இதுன்னு. இப்ப for lot of us who like the story, I think we are able to அதை கடந்து போறதுக்கு நம்மளால முடியுது. அதை கடந்து போய் நம்ம வந்து ஓகே this story is there is a bigger picture here. அந்த மாதிரி வந்து these characters are just லிட்டரலா நம்ம அந்த கேரக்டர்ஸ் எடுத்துக்க வேண்டாம். ஸோ இவன் வந்து இஃப் ஹீஸ் அ ப்ளூ ஐட் பிளாண்ட் ஹேட் காகேஷியன் மேல் அப்படின்னா வந்து ஓகே வி டோன்ட் ஹேவ் டு டேக் ஹிம் ஆஸ் இட் இஸ், வி ஜஸ்ட் ஹேவ் டு டேக் த qualities that he represent or specific ethics or specific things that are relevant, அதை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ண முடியுது. But yeah, it's a real problem. We have to call that out. But not just this, every இது வந்து has that problem. At least வந்து ஹாரி பாட்டர்ல பரவாயில்ல, 1-2 ஆக்டர்ஸ் வந்து they did. அதுவுமே ரொம்ப மோசம் தான். அதுவுமே வந்து for the world of Harry Potter you will have people of color இருக்கிறவங்க வந்து 1-2 பேர் அந்த அதுதான் இன்னும் டிசப்பாயிண்டிங். ஏன்னா அது வந்து 90s தானே எழுத ஆரம்பிச்சது. லைக் எக்ஸாக்ட்லி அது வந்து ஸ்டேஜ் பிளே இங்க இருக்கு. ஹாரி பாட்டரோட ஸ்டேஜ் பிளே, பிராட்வே பிளேல வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து they made a Hermione black. Okay, so there is a black Hermione in the Harry Potter stage play. அது வந்து so அந்த so they have Ron and Hermione க்கு பிறக்கிற குழந்தைங்க எல்லாம் வந்து they are actually black. so அந்த மாதிரி வந்து அவங்க வந்து இது பண்ணிருப்பாங்க. but yeah, it's a valid, I don't think we can call that a criticism, but it's a valid point to talk about. So is the world really consisting of only blonde-haired, blue-eyed males, men and women? No, they don't. But sometimes I think இந்த இதை பொறுத்த வரைக்கும் லைக் ஜேகே ரவுலிங்கை பொறுத்த வரைக்கும், ஏன்னா அது மேபி அவங்க எழுதுற பிளேஸ்னாலயா, லைக் ஏன்னா அந்த அவங்க மோஸ்ட்லி நான் வந்து எடின்பரா போயிருந்தேன் லாஸ்ட் இயர். ஸோ அங்கே வந்துட்டு அப்பதான் தெரிய வந்துச்சு லைக் ஷி ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் டைம் ரைட்டிங் ஹாரி பாட்டர் இன் எடின்பரா, ஒரு கஃபேல உட்காந்து எழுதுனது எல்லாமே. ஸோ எடின்பரா வந்துட்டு ஒரு பயங்கர, அதுவுமே ஹிஸ்டாரிக்கல் சிட்டி தானே. ஸோ பக்கத்துல வந்துட்டு நிறைய அந்த கிரேவியார்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா லைக் அதுவே ஒரு அங்கே ஒரு டூரே இருக்கு எடின்பரா போனா. அதாவது என்னன்னா அந்த நிறைய அந்த கேரக்டர் நேம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அத லைக் அங்க உள்ள ஒரு அந்த சமாதி இருக்கு இல்லையா, ஸோ அதுல இருந்து அவ எடுத்திருக்க அந்த நேம்ஸ் எல்லாம். ஸோ அதுவே வந்துட்டு லைக் என்ன பண்ணுவானா, லைக் கஃபே எழுதுவாங்க, வாக்கிங் போவாங்களாம். ஸோ வாக் பண்ணும்போது ஏதாச்சும் அந்த டூம்ஸ்ல பார்ப்பாங்க எது வந்து அந்த நேம்ஸ் எல்லாம் இம்ப்ரெசிவா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுவே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு டூம் வந்துட்டு டாம் ரிடில், ஆக்சுவலி அது ஒரு டூம்பு அது. ஸோ அந்த இதெல்லாம் டாம் ரிடில் எடுத்திருப்பாவ. ஸோ மேபி அந்த எழுதுற பிளேஸ்னாலேயே மேபி ஷீ இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை, அதாவது ஓகே இதை அந்த வேர்ல்டை கஸ்டமைஸ் பண்ணிடுறாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் ஷீ குட் ஹவ் brought it. ஸோ எனக்கு அதுதான் லைக், ஏன்னா 90s எழுதும் போது இட்ஸ் நாட் வே பேக் இல்லையா. ஸோ true. It's a fair point. It's a very very fair criticism. I don't want to call it criticism because it's just கொஞ்சம் product of its times. So அது வந்து அது எல்லா இதுலயும் இருக்கு. இப்ப பெரிய நாவல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த பிரச்சனை இருக்கு, நம்ம கொஞ்சம் க்ளோசர் டு ஹோம் வந்தோம்னா வேற பிரச்சனை ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து எவ்ரி அந்த literature and cinema and literature from that era has its own problems. Okay, which probably it's better to not look at that from a ஒரு அந்த டைவர்சிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல. ஆக்சுவலா இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. ஸோ இது there is lot of, it's a very man's world. Okay, in Lord of the Rings. So அந்த
ஜெண்டர் டைவர்சிட்டியே இஸ் அ ப்ராப்ளம். ஓகே, ஜெண்டர் டைவர்சிட்டியே இஸ் அ ப்ராப்ளம். அதுல வந்து ஸோ தட்ஸ் த ரீசன் வை த கிங்ஸ் அது என்ன அந்த அவர் எந்த இதோட கிங், அந்த த கேர்ள் ஹூ அந்த நாஸ்குல வந்து அந்த 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 ஒரு டிராகன் ஆமா 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 ரோஹன். ரோகனோட பிரின்சஸ் இல்லையா? ரோஹனோட பிரின்சஸ். யா, சோ அதுவே வந்து இஸ் அ தட் ஐ ஃபீல். பட் ஆனா அது ஒண்ணுமே பண்ண, ஏன்னா இது வந்து டேக்ஸ் பிளேஸ் இயர்ஸ் பேக் இல்லையா? அப்ப வந்து அந்த ஒரு ரியாலிட்டிக்கா ஒரு அப்ப அப்படித்தானே இருந்துச்சு. லைக் ஒரு 50 இயர்ஸ் வரைக்குமே அப்படித்தானே இருந்துச்சு. சோ அதுதான் அந்த இது. சோ அதை பிரேக் பண்ணிட்டு அதை வந்து ரொம்ப டைல்யூட் பண்ண முடியாது. ஏன்னா அதை நீங்க அப்படியே தான் எடுக்கிறீங்க. சோ அப்ப எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. சோ அப்கோர்ஸ் இப்ப கூட வந்து நம்ம வந்து இப்ப யாராவது வீட்டுல ஒரு பொண்ணு தான் இப்ப நம்ம வாருக்கே போற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நம்ம வர வேணாம்னு தான் சொல்லுவோம். சோ ஆக்சுவலா இதுக்கு வந்து ஐம் ஓகே வித் திஸ். இப்போ ஒரு நாவல், ஒரு மூவி எழுதுறது அவங்க என்ன வேணா எழுதட்டும். இப்போ ஒரு கதைங்கிறது திஸ் இஸ் கோயிங் டு பி அ சப்ஜெக்ட், திஸ் இஸ் கோயிங் டு பி டெக்ஸ்ட் புக் ஃபார் சில்ட்ரன் அப்படின்னா இட் ஹேஸ் டு பி பர்ஃபெக்ட். அதுல வந்து இந்த எல்லா எலிமெண்ட் ஈக்குவாலிட்டி இருக்கணும், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்கணும், மற்றது அப்படி பார்த்து பண்ணலாம். பட் இஃப் தே ஆர் கோயிங் டு ஜஸ்ட் ரைட் அபவுட் சம் ஃபேண்டசி, வாட் ஐ இமேஜின், இப்போ நான் இமேஜின் பண்றது ஏன் நான் பார்த்த விஷயம், ஏன் ஊரு அப்படி அதை பெட்டரா தானே காட்டுறேன். ஸோ ஐம் ஒர்க் அஸ் லாங் அஸ் த ஸ்டோரி இஸ் ரிலேட்டபிள் டு மீ. இப்போ நான் ஒன்று படிக்கிறேன், என்னால் அதில் ரிலேட் பண்ண முடியுது, என்னால் போக முடியுதுன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் எனக்கு மேட்டர். பிகாஸ் ஐ எம் நாட் கோயிங் டு ஃபாலோ திஸ். இதை வந்து ஒரு இதுவாக வச்சு ஃபாலோ பண்ண போகிறது இல்லை. ஸோ ஒரு ஃபேண்டசி, ஒரு ஸ்டோரி எனக்கு வந்து இட் ஒன்ட் பி அ பிக் ப்ராப்ளம். இப்ப அவங்க வந்து சில இது யோசிச்சு பார்த்தா கொண்டு வந்து, இப்ப நானே இப்ப யோசிச்சு பார்க்கும்போது ஓகே சில இது வந்து அட்லீஸ்ட் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 5 பேர் இல்லையா, லைக் கேண்டாஃப், சாருமான், இன்னொரு 3 பேர்ல ஆக்சுவலி லார்ட் ஆஃப் ரிங்ஸ்ல வர மாட்டாங்க, அது மத்த ஹாபிட்டன்ல வருவாங்க. அந்த 5 அவங்க பேர் என்ன சொல்லுவாங்க தெரியல, அந்த 5 பேர் ஆக்சுவலி 5-6 பேர் என்னமோ அந்த மொத்தமா. சோ அதுல ஒரு ஆள் வந்து லேடியா இருந்திருக்கலாம், லைக் அந்த மாதிரி எல்லாம் லிபர்ட்டி எடுத்திருக்கலாம், லைக் அந்த மாதிரி. சோ அதுல எல்லாம் ஒரு ஆளு அது, ஆனா எல்லாருமே ஜென்ஸ் தான் இருக்கும். சோ யா பிரிட்டி மச் எல்லாமே வந்து ஒரு மேல் டாமினேட்டட் இதுதான் இது. ஐ மீன் அது அப்படி ஸ்பெசிஃபிக்கா வந்தா நல்லா இருந்திருக்கும் தான், ஆனா அப்படி வரலங்கிறது எனக்கு ப்ராப்ளமா இல்ல. ஐம் ஜஸ்ட் நியூட்ரல் வித் திஸ், அவ்வளவுதான். நோ இட்ஸ் see nothing. அது இங்க பாரு, I don't generally look at any piece of art as what could have been. நம்ம வந்து when we critique an art, we can critique it for what is there தான் நினைக்கிறேன். but when you create a world, okay, when you create a world, so writers are வந்து, this is the most fundamental thing. I am not looking at writers as people, they come from among us, but I am expecting them to understand the world a little better than a common man. This is very very important நான் நினைக்கிறேன். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வேர்ல்ட தாண்டி அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஓகே, சும்மா வந்து நான் பாக்குற அதே ஓகே இந்த ரோட்ல வந்து வண்டி போகுது அப்படின்னு எழுதுறது வந்து that's easy, right? வண்டி போகுது, நீ பாக்குற, you are observing that a வண்டி is going. now the thing is, what is that வண்டியோட கலர் என்ன, வண்டிக்குள்ள வந்து யார் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமனா நம்ம பாக்குற ஒரு விஷயத்தை தாண்டி வந்து யோசிக்கிறது தான். now this இந்த ஆஸ்பெக்ட்ல வந்து so that's why I'm holding writers to a bigger moral standard also. So when a writer or filmmaker shows something that is not politically correct, I get offended because that is I'm expecting more from you அப்படிங்கிற angle தான். but yeah, I mean that all these things are there, but that does not take away the greatness of this book. It's just அது இருந்தா அது என்ன, நாங்க இருந்தா நல்லா இருக்கும், அந்த மாதிரியான ஒரு இதுதான். பட் ஆர்த்தி ஒரு இது வந்து எனக்கு வந்து இந்த நீ எவ்ரி வீக் யூ ஆர் டாக்கிங் அபவுட் திஸ் ரிலேட்டபிலிட்டி, அது ரொம்ப
ரொம்ப ரொம்ப ட்ரிக்கியான ஒரு 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 இது தட் ரிலேட்டபிலிட்டி வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு ஃபேண்டசி ஸ்டோரியில வந்து எனக்கு வந்து எனக்கு தெரியல எந்த அளவுக்கு வந்து ரிலேட்டபிலிட்டி வந்து வரும்னு. ஹாரி பாட்டர் இஸ் மச் மோர் ஐ திங்க் திஸ் இஸ் ஃபார் இன்னும் கொஞ்சம் வந்து வார்ல இருந்தவங்க, வெட்டரன்ஸ், பீப்புள் ஹூ ஃபாட் இன் இது ஒரு மாதிரியான வந்து ஒரு லாங் ஒரு ஒரு லாங் ஜேர்னி தட் இஸ் ஃபில்டு வித் ஒரு ஒரு ஸ்பெசிபிக் குரூப் ஆஃப் ஆட்களோட வந்து ரொம்ப நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து யூ அச்சீவ் சம்திங் அண்ட் தென் நவ் யூ ஆர் பேக் டு த இது வாட் எவர் ஃப்ரோடோ இஸ் கோயிங் த்ரூ, ரைட்? அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ் வந்து நாட் ஆல் ஆஃப் அஸ் ஹேவ். ஸோ எனக்கு வந்து இதுல வந்து ரிலேட்டபிலிட்டி வந்து எந்த அளவுக்கு இந்த மாதிரி நாவல்ல வந்து பாசிபிள்னு எனக்கு வந்து தெரியல. ஹாரி பாட்டர்ல இட் வாஸ் பாசிபிள் பிகாஸ் that was a different world. That was more நம்மளோட டைம் and Harry was we crossed Harry's age. Frodo and if I am not wrong, Frodo is in his 50s or 60s if I am not wrong in the book. உனக்கு ஸ்ரீராம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கா what was Frodo's age ன்னு? எனக்கு சரிங்க, பட் ஆனா மேபி இருந்திருக்கலாம், ஏன்னா பேக்கிங் இருந்திருக்கலாம் மேபி, ஆனா சரியா தெரியல. ஏன்னா இட்ஸ் 11th பர்த்டே ஃபார் பில்போ அண்ட் ஃப்ரோடோ வந்து half his age ன்னு நினைக்கிறேன் if I'm not wrong. Half his age 50s or 60s. So that means you've been in that earth for 50 years. So we are talking about அதனாலதான் அது பெருசா அந்த மாதிரிலாம் நினைக்கிறேன் வந்துட்டு. ஏன்னா எனக்கு வந்து மேபி ஃபேண்டசி பிடிக்கும், இன்னொன்னு வந்துட்டு அந்த வேர்ல்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அந்த ஹாபிட் வேர்ல்டு. அதனால நான் ஈஸி உள்ள போனக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே வந்து எனக்கு ரிலேட்டபிளா தான் ஆயிடுச்சு. ஓகேங்களா, லைக் அந்த ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்குள்ள வந்து எல்லாமே வந்து இப்ப அந்த ஓகே அந்த வேர்ல்டு வேணா டிஃப்ரெண்டா இருக்கலாம், பட் ஆனா அதுல உள்ள அந்த அவங்களுக்கு நடக்கிற கான்வர்சேஷன்ஸ், அது நடக்கிற எல்லாமே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நடக்கிறது தான். ஸோ இது மாதிரி அது வந்து எனக்கு பெருசா சேலஞ்சிங்கா தோணல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது வந்து பெருசா தோணி இருக்காது, இல்லைன்னா அவனுக்கு ஹிட்டே ஆயிருக்காது. லைக் இந்த அளவுக்கு வந்து எம்பதைஸ் பண்ணிருக்கவே முடியாது யாருனாலையும். ஸோ தட்ஸ் ஓகே. இப்ப அஃப்கோர்ஸ் இப்ப நம்ம அவெஞ்சர்ஸ்லாம் வந்து நிஜமாலே என்ன ஸ்பைடர்மேன் கத்தி சுத்தி சண்டை போட்டா இருக்கா? இல்ல நம்ம வந்து ஓகே இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம ஒரு இதுதான் இமேஜினேஷன் தானே, பட் ஸ்டில் வி கனெக்ட் இல்ல. ஸோ ஓகே தான். No, the Spider-Man and எல்லா இதுலயும் வந்து their backstory is rooted in life ல. So இப்ப someone like Tony Stark வந்து we cannot connect with them. We cannot connect with what Tony Stark is going through. But மிச்சவங்க வந்து சில கேரக்டர்ஸ் எனக்கு ஆண்ட்மேன்லாம் ரொம்ப கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ஆண்ட்மேன் ரொம்ப, அதாவது நார்மலா அதுல வந்து சூப்பர், அந்த ஹீரோவோட ஜர்னி வந்து பயங்கரமா இருக்கும் ஆண்ட்மேன்ல. எக்ஸாக்ட்லி. சோ அதனால ஈஸியா கனெக்ட் ஆயிரும் அது. கனெக்ட் ஆகும். So that is one so just to conclude the discussion, right? வேற ஏதாவது we know Harry Potter, Game of Thrones, இது நார்னியா, இந்த 4. இது தவிர வந்து is there any fantasy series that you or Sriram would suggest? இதுக்கு தாண்டி பெருசா பாத்து தஞ்சுனா அனிம் தான் போனோம், நம்ம அனிம் ஜப்பான் சைடு தான் போனோம். Okay. I think Ashwini mentioned at the start Eragon இருக்கு. So like I think that has only there is one movie and the book ending is terrible, and the book ending is terrible. I think Percy Jackson, like there is only one movie, but that is 5 books. But I think they have a series now. Okay. How about this Wheel of Time? நீங்க அந்த Amazon Primeல Wheel of Time series இருக்குல்ல, ட்ரை பண்ணீங்களா? இல்ல, Wheel of Time is in my bucket list. அது புக்கும் படிக்கல, இன்னும் சீரிஸும் பார்க்கல, எல்லாரும் பண்ணனும். ஒரு புக்கும் 900 pages ராது. ஆமா, Wheel of Time ரொம்ப படிக்கிறது ரொம்ப கஷ்டமா சொல்லுவாங்க. கரெக்ட்டா?
யா அவ்வளவுக்கெல்லாம் இப்ப டைம் இருக்கான்னு தெரியல. இட்ஸ் வெரி ஹார்ட் டு ஆமா கரெக்ட். அதெல்லாம் வந்து அப்ப அந்த காலேஜ் டைம் தான் வந்து இப்பதான் தோணுது. சரி ஓகே நம்ம காலேஜ் டைம் வந்து நிறைய புக் படிச்சது வந்து நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து ஆமா அதுக்கப்புறம் இட்ஸ் வெரி ஹார்ட். ஓகே அதே மாதிரி இன்னொரு ஹவுஸ் விஷயம் எனக்கு ஆர்த்தி சொன்னது வந்துட்டு ரிமெம்பர் நவ் அந்த மியூசிக் சவுண்ட் ட்ராக் வந்து ஆக்சுவலி என்னன்னா எனக்கு இதுவுமே ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சவுண்ட் ட்ராக்ஸ். அஃப்கோர்ஸ் ஹாரி பாட்டர் வந்து அதுவும் ஒரு இதுதான். பட் இதுவும் வந்து பயங்கர ஒரு ஒரு மாதிரி ஈரியா சில பிளேஸ்லாம் வந்து பயங்கர ஆம், என்ன சொல்ற எனக்கு சம்டைம்ஸ் ரேண்டமா வந்துட்டு ஐ வுட் ஜஸ்ட் கோ அண்ட் லிசன் சம் சவுண்ட் ட்ராக். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அந்த நாஸ்கள் வந்து துரத்துறது இவங்களை வந்து துரத்தும் இல்லையா, லைக் நாஸ்கல்ஸ் வந்து அப்ரோச் பண்றதே வந்து ஒரு ஈரியான ஒரு சவுண்ட் ட்ராக் தான் சொல்லுவேன். லைக் ஸோ அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் இங்க மேபி செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட்ல இன்னும் மேபி அஃப்கோர்ஸ் ரிப்பீட் தான் ஆகும். பட் ஆனா இட்ஸ் ஒன் ஆஃப் த என்ன சொல்றது ஒரு மாதிரி பாப்புலர் தீம்ஸ் ஆக்சுவலி. என்னோட எல்லோ டிஆர் ஈவன் நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்துட்டு இங்க இந்த சில பேண்ட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த மியூசிக்கல் பண்ணுவாங்க. அதாச்சும் ஒரு பாப்புலரான ஒரு சீரீஸ் எடுத்துட்டு ஹாரி பாட்டர் இது மாதிரி. ஸோ அது கூட நான் போயிருந்தேன். பயங்கரமா அதாவது எலிவேட் பண்ணியிருந்தாங்க. லைக் அஃப்கோர்ஸ் அவங்க ப்ளே பண்ணும்போது இன்னும் லைவா இன்னும் நல்லா தான் இருக்கும். ஸோ மேபி அது அந்த மூவியே உங்களுக்கு பிடிக்காதனால உங்களுக்கு இதா இருந்திருக்கலாம். பட் மேபி எல்லாமே வந்துட்டு லைக் மேபி when you watch மூவி ஷார்ட் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன். அதான் இப்போ செகண்ட் தேர்ட் என்ன ஆகும் பார்க்கணுங்கிற இது இருக்கதான் செய்யுது. ஓகேவா? அந்த மாதிரி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வை இட் இஸ் கிரேட் ஆர் வை இட் இஸ் அ குட் மூவி. இப்போ இதுல இப்போ இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இது எல்லாத்துக்குமே முன்னாடி இது வந்து ஐ எம் ஷூர் செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட் வில் டெல் யூ. ஏன்னா நிறைய பேர் வந்து அப்படிதான் என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கொஞ்சம் 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 பேரி இனிஷியல் பேரி இருக்கதான் செய்யும் நம்ம வந்து. பட் ஒன்ஸ் வி பாஸ்ட் இட் அது வந்து ஐயோ பயங்கர கிரிப்பிங்கா இருக்கும். யா சோ ஐம் நாட் லைக் ஐ ஹேட் இட் இது எடுத்தாலே அந்த அளவுக்கு இது இல்லை எனக்கு. பட் இட்ஸ் நாட் லைக் ஐம் இன் லவ் வித் இட் ரிப்பீட்டடா பார்ப்பேன் அந்த அளவுக்கு அவ்வளவுதான். இட் டிடன்ட் ஒர்க் அவ்வளவுதான். ஓகே டெஃபினெட்லி பார்ப்பேன், That's okay. செகண்ட் தேர்ட் பார்ப்பேன் அவ்வளவுதான். No, it's not a, I don't think there is a middle ground. So அதனால it's okay. I think you like it or you don't like it. ஏன்னா it's that kind of இது. See you take எல்லா fantasy genre is like that. Okay, fantasy and பேசிக்கலி எனக்கு ஃபேண்டசி அண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் நெவர் ஒர்க்ஸ் ஃபார் மீ. எனக்கு அந்த ஜானரே இதுவாகாது. அப்போ அதுல இது வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட்னு புரிஞ்சிக்க முடியுது. எனக்கு பிடிக்காத ஜானர் ஆனா அதுல செம்மையா இருக்கும். அப்படி yeah. See that's the thing. Okay, some of the இப்ப fantasy வந்து ஒரு 2001 Space Odyssey வந்து is a good example. Okay, when the film released in 1950s, right? 60s ல whatever video conferencing இதெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி வந்து அதுல வந்து there are scenes where one person looks at the video and talks. இதெல்லாம் இருக்கு. Which was that was the time the maximum usage வந்து landline phones வந்து is a இதுன்னு இருந்த டயத்துல that was sci-fi that time. It's less than 50 years later you have video conferencing. So video conferencing on your handheld device. So இது வந்து it's just அந்த genre எல்லாமே வந்து if you it's just you like it or you don't like it. ஏன்னா வந்து when you like it, right, it opens a world of things that you can நீ வந்து அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து ஓபன் பண்ணும். பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் நாட் நதிங். லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் வந்து பிடிக்கலன்னா ஒண்ணும் கிடையாது. இட்ஸ் ஓகே தான். அது ஆமா, சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். சில பேர் ஹாரி பாட்டரே சுத்தமா அதெல்லாம் மொக்க மூவின்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க. சோ நமக்கு வந்து ஃபேன்ஸ் எல்லாம் அஃபண்ட் ஆகுவாங்க. சோ அந்த மாதிரி தான். See ஹாரி பாட்டருக்கு வந்து நான் அந்த இதை மட்டும் ஒண்ணு சொல்லிடுறேன். ஸோ ஐ ஹேட் திஸ் கான்வர்சேஷன் வித் ஒரு சின்ன பொண்ணு. ஷீஸ் இன் ஹர் ஐ திங்க் ஒரு 15 வயசு 16 வயசு அந்த மாதிரி ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிற ஒரு குட்டி பொண்ணு. அந்த பொண்ணுட்ட வந்து ஹாரி பாட்டர் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ வந்து படிக்க ஆரம்பிச்சு ஷி லைக்ட் இட். அண்ட் இப்ப வந்து ஷி வாஸ் பேட் மவுத்திங் ஹாரி பாட்டர் அண்ட் ஜே.கே. ரவுலிங் ஆஃப்டர் த ரீசன்ட் கான்ட்ரவர்சி.
ஜேகே ரவுலிங் வந்து இந்த டிரான்ஸ் கம்யூனிட்டி பத்தி பேசின கான்ட்ரவர்சி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து she was absolutely thrashing her all over the place. அப்போ வந்து I asked her why, what is your problem with her? அப்போ வந்து சொன்னா ஹாரி பாட்டர்ல வந்து நிறைய ப்ராப்ளமேட்டிக் எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து they show goblins as ஒரு மாதிரி வந்து பெரிய மூக்கு இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பாக்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமா இருக்கிற ஒரு 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 ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர், இது எல்லாத்தையும். ஸோ நோ இது எல்லாமே வந்து ஏன்ஷியன்ட் யூரோப்ல இந்த 1900s யூரோப் மிட் 1800s இருந்து மிட் 1900s வரைக்கும் அன்டில் த வேர்ல்ட் வார் 2 இது வந்து ஜூஸை வந்து ரெஃபர் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ண கேரிகேச்சர் இமேஜ் அது. ஓகே, நவ் வாட் ஆர் தே சே ஜூஸ்க்கு வந்து ஹிட்லர் அண்ட் நாஜிஸ் வந்து இதை யூஸ் பண்ணாங்க. ஜூஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து பெரிய நெயில் இருக்கும், அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான காது இருக்கும், அவங்களுக்கு வந்து பாயிண்டட் நோஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பாக்குறதுக்கு அந்த காப்ளின்ஸ் மாதிரி இருப்பாங்க. அண்ட் தே ஆர் குட் இன் அக்கௌண்டன்சி அண்ட் ஹேண்ட்லிங் மணி. ஓகே, இட்ஸ் ஆல் goblins in Harry Potter, right? Now she said that is very racist. I said yes, that is racist. There is no question. But அது வந்து நீ எல்லா இதையும் வந்து நீ இப்படி அந்த ரேஷியல் லென்ஸ்லயே எல்லாத்தையும் நம்ம சில இது வந்து ஓகே லைக் இஃப் இட் ஃபிட்ஸ் அவ்வளவுதான். ஓகே, சோ அவ்வளவுதான், அந்த மாதிரி எடுத்துட்டு இது பண்ணிரணும். சோ அது என்னால மறக்கவே முடியாது. ஆல்சோ இல்ல நான் என்ன சொல்றேன், அதுவும் ட்ரூ தானே. லைக் see உண்மைதானே. லைக் they are known for இல்லையா, லைக் அந்த ஒரு சுப்ரீமசி சொல்லல, அந்த ஷார்ப்பா ஒரு மைண்ட் உள்ளது. ஸோ இருக்காங்களோ இல்லையா என்னன்னு தெரியல. பட் when you study things, most of the things they have created பயங்கர அட்வான்ஸ் திங்ஸ் அவங்க. ஸோ அதே மாதிரி வந்து நிறைய ஃபைனான்ஸ்ல வேர்ல்ட் பார்த்தா பெரிய பெரிய பொசிஷன் அவங்க தான் இருக்கு. ஸோ அது வந்து லைக் which is also true இல்ல. ஸோ என்ன சொல்றது, அது வந்து பெருசா நம்ம அந்த அளவுக்கு எல்லாத்தையும் இது பண்ணா நம்ம லைக் எதையுமே அட்மையர் பண்ண முடியாது நம்ம. அந்த இது அதாவது நான் என்ன சொல்றேன்னா, it could be true. Okay, I'm not denying that. there are it could be. ஆனா வந்து அந்த ஒரு அவங்களுக்கு அகைன்ஸ்டா வந்து ஒரு ப்ரொபகண்டா கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ண ஒரு இமேஜை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு குழந்தைங்க நாவல்ல வந்து யூஸ் பண்றது வந்து கொஞ்சம் தப்பு இல்ல. சோ அதுதான் அவங்களோட கோவம்னு எனக்கு புரியுது. பட் the thing is when you start getting angry about all these things, right, நம்மளால எதையுமே என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா எவ்ரி சிங்கிள் எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஆங்கிள் இருக்கும், ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். சோ அதனால அது வந்து லைக் பீஸ்ஃபுல்லாவே போகாது. லைக் அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணா எக்ஸாக்ட்லி. சோ அது வந்து ரொம்ப கொஞ்சம் கன்சர்னிங்கா தான் இருக்கு. ஏன்னா வந்து அப்படின்னா வந்து என்ன ஆயிடுது, எவ்ரி குட் பீஸ் ஆஃப் லிட்டரேச்சர் தட் ஒரே ஒரு நிமிஷம் கைஸ், ஐ அம் ஜஸ்ட் கெட்டிங் அ கால். ஜஸ்ட் கிவ் மீ அ செகண்ட். நீங்க இது பண்ணி வேணா கேட்டு பாருங்க. அந்த ஹோவர்ட் ஷோரோட, ஐ திங்க் ஹோவர்ட் ஷோர கனடியன் தான் அவனு ஆக்சுவலி. அந்த கம்போசர் வந்துட்டு வேற என்ன பண்ணிருக்கான்னு தெரியல. பட் ஆனா சில சவுண்ட்ஸ் வந்துட்டு பயங்கர ஒரு மாதிரி ஈரிலி எனக்கு அந்த மாதிரி ஈரி மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அப்பப்ப இந்த மாதிரி அது என்ன ஃபேண்டசி எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால அது மாதிரி இருந்தா என்ன நல்லா இருக்கு. அது மாதிரி என்ன அந்த மாதிரி ஃபேண்டசினாவே எனக்கு அந்த மாதிரி த்ரில்லர் சின்ன பிள்ளையில இருந்தே வந்துட்டு எங்க ஊர் சைட்ல இருந்து இப்ப என்ன சொல்றது, லைக் எங்க நான் பிறக்கும் போதே என்னோட திங்க் நான் அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய என் தாத்தா எல்லாம் இறந்துட்டாங்க. ஸோ அப்ப வந்து என் மாமா வந்து சின்ன பிள்ளைய வந்து என்னை வந்துட்டு ஒரு லைக் எனக்கு அது ரொம்ப வருஷம் கழிச்சு தான் ரியலைஸ் பண்ணேன். அது வந்து என்னை வந்து ஒரு சுடுகாட்டுக்கு தான் கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சொன்னாங்க, நான் என்னோட ஆயா வீட்டுல இருந்தேன், இந்த மாதிரி வாங்க போய் தாத்தா இடத்துக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரணும்னு சொல்லி போனோம். ஸோ அந்த போற இடம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு அந்த கருவை இத்தனையும் டவுன் தான். டவுன்ல இருந்து கொஞ்சம் தள்ளி போகணும் வெளியில. ஸோ அது வந்து இப்ப இது வந்து நான் சொல்ல 95 இருக்கும், 95 96 5 வயசோ 6 வயசோ தான்.
சோ அந்த இது வந்து பயங்கர ஒரு மாதிரி சோ மேபி அது சின்ன பிள்ளையிலே எனக்கு அது மாதிரி செட் ஆயிடுச்சுன்னு தெரியல. எனக்கு வந்து அது அதே மாதிரி நிறைய இந்த குடுகுடுப்புக்காரன் ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் வந்து எனக்கு வந்து பயம் எனக்கு. பட் ஆனா அதெல்லாம் இருக்கு, உண்மையா இருக்கேன்னு நான் ஐ வாண்ட் டு என்ன சொல்றது, பிலீவ் தட் இட் ஷுட் பி ட்ரூன்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து அந்த ஒரு த்ரில் எலிமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ சோ அதனால நேச்சுரலா எனக்கு வந்து என்ன சொல்ற மாதிரி ஈரியான மியூசிக், ஃபேண்டசி வேர்ல்ட் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஈவன் இப்ப கூட ஒண்ணும் இல்ல, இப்ப கூட ஒண்ணும் இல்ல. நான் அந்த ஆக்சுவலி நான் ஆபீஸ் நடந்து தான் போவேன். இங்க மேபி ஆர்த்தி பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். அங்க எப்படின்னு தெரியல யூஎஸ்ல. பட் இங்க வந்து கிரேவியார்ட்னா சிமெண்ட்ரினா பயங்கர பெருசா இருக்கும்ல. ரொம்ப அழகா வேற இருக்கும். அழகா வேற இருக்கும், இதா இருக்கும். ஓகேயா? ஆனா நான் மார்னிங் வந்து நல்லா நான் இன்ன வரைக்கும் நான் இப்ப 2 வருஷமா நடந்து போறதுமே வந்து அதை கிராஸ் பண்ணி தான் போனோம். ஓகேயா? பட் ஆனா இந்த சைடு தான் நான் ஆப்போசிட் சைடோட ரோடு தான் நான் போவேன். ஓகேயா? அண்ட் சம்டைம்ஸ் பஸ்ல நான் வரும்போது ஷட்டில்ல வருவேன். ஷட்டில்ல வரும்போது பஸ் வந்து கரெக்டா இங்க அங்க ஒரு சிக்னல்ல கரெக்டா நிக்கும். ஓகேயா? நான் சில இது வந்து எனக்கு அந்த தாட் போயிடுச்சுன்னா எனக்கு வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி இப்ப கூட ஒரு மாதிரி பயமா இருக்கும்னு வச்சுங்களேன். அது எப்படின்னா சம்டைம்ஸ் அது மாதிரி ஆர்டர் நடக்கும். எப்படின்னா அந்த சிக்னல்ல வந்து நிக்கும் போது அது பெரிய அந்த என்ன சொல்றது ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். அதுல ஒரே ஒரு என்ட்ரன்ஸா இருக்கும். கரெக்டா நான் பஸ் வந்து அங்க போய் நிக்க கூடாதுன்னு நினைப்பேன். கரெக்டா என்ட்ரன்ஸ்ல வந்து நிக்கும். கரெக்டா நான் இருப்பேன். சோ எனக்கு வந்து அது ஓகே ஐ அம் ஸ்கேர்ட் ஆஃப் இட் பட் ஐ ஸ்டில் அந்த த்ரில் எனக்கு பிடிக்கும்னு வச்சுங்களேன். இட்ஸ் லைக் சம்திங் உங்க ஜர்னில ஏதோ நீ எக்ஸ்பெக்ட் அண்ட் வாட் ஹேப்பன். யா இதெல்லாம் வந்து அந்த மாதிரி எனக்கு இந்த ஏதாச்சும் இந்த ஆஃப்டர் லைஃப் வீடியோ அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா. பட் ஆனா நான் பெருசா இது பட் ஆனா அதுல வந்து உண்மையா இருக்குன்னு நினைப்பேன், இது பண்ணுவேன். சோ அப்பதான் எனக்கு வந்து லைஃபுக்கே ஒரு மீனிங் இருக்குன்னு நினைப்பேன். லைக் இல்லைன்னா இது என்னது இங்க சும்மா வாழ்ந்துட்டு லைக் போனா லைக் சம்திங் நினைப்பேன். இது வந்து ஒரு சொல்ற மாதிரி என்ன ஒரு ஜேர்னியா தான் இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன் நான் லைஃப். சோ மேபி அதனால என்னமோ தெரியல லைக் இட்ஸ் நாட் ஓகே, இட் ஷுட் நாட் பி ஜஸ்ட் லிமிட்டட் டு நம்ம இந்த ஹியூமன் லிவர் அப்படி இருக்க கூடாது அப்படின்னு நினைப்பேன் நான். Super. Hey, on that note, let's probably wrap up the session. Okay. Yeah. Thank you so much, guys. I think this was a terrific discussion. Thank you, da. Thanks, Sriram. Thanks, Aarti. Yeah. Thanks for reminding Bye, me. bye everybody. Good evening or good night. Yeah. Yeah, good night. Yeah, bye. Next week, Ashwin சொல்லாதீங்க. Sorry. இல்ல nothing else. Next week என்ன படம் ரிவீல் பண்ண Next முடியாது. week's film வந்து we are still debating whether that film has to be இது. So அது வந்து I'll confirm by tomorrow. Okay. சரி, ஓகே. ரெகுலரா வாங்க. கண்டிப்பா வர ட்ரை பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லா செஷனும் நான் ட்ரை பண்றேன். ஓகே, பை பை. Bye, good night. Bye.